அஞ்சாவது அதிகாரம் எடுங்க பார்ப்போம். அஞ்சாவது அதிகாரம் முதல் வசனத்துல 5வது வசனம் முடியும். ஒரு வாசிப்பு. வலது கரத்திலே கண்டே பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இதை பார்க்கவும் கூடாதிருந்தது. நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி, எல்லாருமாய் கண்களை மூடி அப்படியே வலது கரத்தை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி வலது கரத்தை வானத்திற்கு நேராக உயர்த்தி ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். கர்த்தாவே, இந்த மாலை வேளையில் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. ஆண்டவரே, உங்க சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். உங்க சித்தத்தை செய்வதற்காக எங்களை தத்தம் செய்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நம்முடைய மகிமை எங்கள் மத்தியில் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய வல்லமை எங்கள் மத்தியில் இறங்குவதாக. எங்களுடைய நன்மைக்கு, ஆசீர்வாதத்திற்கு, உயர்வுக்கு, சுகத்திற்கு, மேன்மைக்கு எதிராக முத்திரைக்கப்பட்டிருக்கிற எல்லா முத்திரைகளும் இந்த நாளிலே கர்த்தர் உடைக்கப் போகிறதற்காக ஸ்தோத்திரம். எங்க புத்தி கெட்டாத ஆச்சரியமான இடங்களிலே, ஆச்சரியமான ஸ்தானங்களிலே, ஆச்சரியமான மேலான இடங்களிலே கர்த்தர் எங்களை கொண்டு போய் நிற்க பண்ண போகிறதற்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறப்பா. எல்லா தடைகளும் விலகுவதாக, எல்லா சோர்வுகளும் விலகுவதாக, எல்லா நிர்விசாரங்களும் மாறுவதாக, எல்லா அசட்டுத்தனங்களும் வெளியேறுவதாக, எல்லா சபிக்கப்பட்ட துஷ்ட கிரியைகளும் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுவதாக. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை அடக்கி வைத்திருக்கிற எல்லா அடக்குதலின் ஆவிகளும் சபிக்கப்பட்டு வெளியேறுவதாக. ராஜா, பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக, நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இந்த பகுதி நம்ம எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நீங்க நிறைய முறை பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க, அல்லது நீங்க தனிப்பட்ட விதத்துல வேதாகமத்தை வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசியிருப்பார். உங்களுக்கு தெரியாத ஒண்ணு நாங்க பிரசங்கம் பண்ண போறது கிடையாது. எல்லா பிரசங்கியாரும் சேர்த்துதான் சொல்றேன். எங்க தலையெழுத்து சாகுற வரைக்கும் இந்த பைபிள் தான். அல்லேலூயா. உங்க தலையெழுத்து சாகுற வரைக்கும் எங்க பிரசங்கம் தான். ஆமென். ஆமா, ஆதம் பக்கத்துல தம்பி சுரேஷ் வந்திருக்காங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, கவனிங்க பார்ப்போம். உங்க எங்க தலையெழுத்து சாகுற வரைக்கும் இந்த பைபிள் தான். உங்க தலையெழுத்து சாகுற வரைக்கும் எங்க பிரசங்கம் தான். எனக்கு இதை நான் கேட்க மாட்டேன்னு போனா நீ அந்தி கிறிஸ்துன்னு அர்த்தம். ஆமா, அதான் உண்மை. அல்லேலியா சொல்லுங்க பாப்போம். அல்லேலியா சொல்லுங்க. ஆமா, அதனால பரிசுத்த ஆவியானவர் எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பக்கூடிய நிறைவாயிருக்கிறார். ஆமா, இயேசு அப்பத்தை எடுத்து பிட்டாராம். சீஷர்களுடைய கண்கள் திறக்கப்பட ஆரம்பித்ததாம். ஏசு அப்பத்தை எடுத்து பிட்டாலே காரியம் தலைக்கட என்ன செய்ய ஆரம்பிக்கும்? மாற ஆரம்பிக்கும். சரி, இப்ப நம்ம பிரசங்கத்துக்கு நேரா வருவோம். நான் இன்னைக்கு இதைதான் பேச போறேன். பாருங்க, யோவான் சத்தம் போட்டு ஆண்டவரை நோக்கி இப்படி கூப்பிடுகிறான். எனக்காக யார் இந்த புஸ்தகத்தை திறக்க முடியும்? யார் இதனுடைய 7 முத்திரைகளை உடைக்க முடியும்? அந்த இடத்துல பாருங்க, ஒரு பலமுள்ள தூதன் ஒருத்தன் இருந்தானா. முத்திரைக்கப்பட்ட ஒரு புஸ்தகத்தை கண்டேன். பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். சத்தம் போட்டு கூப்பிடுகிற யோவானுடைய சத்தத்தை கேட்டேன். மூப்பர்களில ஒருவன் சத்தம் போட்டு சொன்னானா, யார் இதெல்லாம் திறக்க முடியும்? யார் இதெல்லாம் மாத்த முடியும்? யார் எனக்காக இந்த காரியத்தை செய்ய முடியும்? அத்தனை சத்தம், அத்தனை பலம், அத்தனை ஆட்கள் இவைகளுக்கு மத்தியில யோவானை பார்த்து பாருங்க, மூப்பர்களில் ஒருவன் சொல்றான், நீ அழாத, யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரமானாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். இந்த 2026 தேவ சமூகத்துல வந்திருக்கிற எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, உனக்கு எதிராக, எனக்கு எதிராக 1008 சட்டங்கள் வரலாம், 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வரலாம், 1008 பலவீனங்கள் வரலாம். ஆனா எல்லா முத்திரைகளை உடைத்து உனக்காக, எனக்காக வாசலை திறக்கக்கூடிய மரணத்தை ஜெயித்த தேவகுமாரன் உயிரோடு இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, கவனிங்க பாப்போம். இப்ப நான் சர்ச்சுக்குள்ள வரணும்னா கதவை என்ன செய்யணும்? முதல்ல அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பூட்ட உடைக்கணுமா?
நல்லா வருவீங்க. பூட்டை என்ன செய்யணும்? திறக்கணும். பூட்டை திறந்தா தான் கதவை திறக்க முடியும். பூட்டை திறக்காம கதவை திறக்க முடியாது. பூட்டை உடைச்சிட்டு கதவை திறந்துட்டு என்ன செய்யலாம்? உள்ள வரலாம். நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு, மேன்மைக்கு, உயர்வுக்கு, தரிசனத்திற்கு, திட்டத்திற்கு ஆண்டவன் நம்மை குறித்த தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை தெரிந்து கொண்டாருப்பார். நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருந்தார், ஒரு பெரிய நோக்கம் வச்சிருந்தார். அந்த நோக்கம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்துல 2026 கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஆமா, நிறைவேற்றுவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பூட்டு போட்டாலும், எத்தனை முத்திரை வந்தாலும், எத்தனை ஆளுகை வந்தாலும், எத்தனை அதிகாரம் வந்தாலும், பாருங்க இந்த வசனம் சொல்லுகிறது, யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் முத்திரைகளை உடைக்கவும் புஸ்தகத்தை திறக்கவும், சத்தமா சொல்லுங்க, புஸ்தகத்தை திறக்கவும் என்ன கொண்டிருக்கிறார்? ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆமா, எல்லாம் கவனிங்க பாப்பா. யோவான் இயேசு கிறிஸ்துவை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது தொடக்கத்துல பாத்தீங்கன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவை இந்த யோவான் தான் இன்ட்ரோடியூஸ் பண்றார். எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்றார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தொடக்கத்துல தேவ ஆட்டுக்குட்டியா இயேசுவை அறிமுகப்படுத்தின அதே யோவான் முடிவுல இயேசுவை இப்படி சொல்றா பாருங்க, புஸ்தகத்தை யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் ஜெயம் கொண்டிருக்கிறார். கவனிங்க பார்ப்போம். 25 ஆண்டுகள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு எப்படி வெளிப்பட்டாரோ, எந்த நிலைமையில கர்த்தர் நமக்கு பிரத்யட்சமா இருந்தாரோ, நம்ம வாழ்க்கையில எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாரோ அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஒருவேளை ஜபத்தை கேட்காதது போல இருக்கலாம், பதில் வராதது போல இருக்கலாம், அற்புதம் நடக்காதது போல இருக்கலாம், ஆண்டவரும் அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல இருந்தது போல காணப்படலாம். ஆனா இந்த 26வது வருஷத்துல எல்லாவற்றையும் உடைக்கக்கூடியவர், எல்லாவற்றையும் திறக்கக்கூடியவர், எல்லாவற்றால நிரப்பக்கூடிய நிறைவுக்குரிய மகிமையின் தற்சரூபம் நமக்கு முன்பதாக, நம்ம குடும்பத்திற்கு முன்பதாக, நம்ம ஊழியத்திற்கு முன்பதாக கடந்து போகக்கூடியவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, இந்த இடத்துல யோவான் பத்மு தீவுல இருக்கிறான். நான் ஏற்கனவே பேசியிருப்பேன் நினைக்கிறேன். பத்மு தீவு ஒரு முறை உள்ள போயிட்டா திரும்ப வெளியே வர முடியாது. அந்த இடத்துல சுத்தமான காற்றை சுவாசிக்க முடியாது. அங்க எல்லாமே கந்தகாமியில நிறைஞ்ச தண்ணி தான். தண்ணிக்குள்ள ஒருத்தர் சவக்கடல் இருக்குல்ல, கலிலேய கடல் பக்கத்து சவக்கடல் பைபிள் இருக்கா? ஐயோ, ராமாயணத்துல மகாபாரதத்துல இருக்கிற மாதிரியே பாக்குறீங்களே. சவக்கடல் தண்ணியை பாத்தீங்கன்னா நல்ல தெளிவா இருக்கும். நம்ம குடிக்கிற அக்வாபீனா விட அது நல்லா இருக்கும். ஆனா ஒரு சொட்டு எடுத்து வாயில வச்சோம்னா பயங்கரமா உப்பு கரிக்கும். அந்த தண்ணியில உள்ள முழுகி போக முடியாது. அப்படியே மேல போட்டா என்ன செய்வோம்? பலூன் மிதக்கிற மாதிரி எல்லாம் மிதக்க ஆரம்பிப்போம். தண்ணிக்குள்ள போக முடியாது. இதே மாதிரிதான் பத்மு தீவுல இருக்கிற, அது தீவை சுத்தி இருக்கிற தண்ணிகள் எல்லாமே இப்படிதான் இருக்க ஆரம்பிக்கும். கந்தகாமியில நிறைஞ்சது. அந்த காத்து பட உடம்புல இருக்கிற ஸ்கின் எல்லாமே தோல் வியாதி வந்துடும். பங்கஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். பாருங்க, ஸ்கின் டிசீஸ் அப்படியே பெருக ஆரம்பிக்கும். எதுவுமே இருக்க முடியாது. அன்னைக்கு ரோம சாம்ராஜ்யத்துல எவெல்லாம் தப்பு பண்றானோ அவனை கொண்டு போய் பத்மு தீவுல போட்டுவான். பத்மு தீவுல போட்டுட்டா அவன் வெளியே வர முடியாது. அங்க இருக்கிற பெரிய பெரிய பாறைகளை வெட்டி கொண்டு வந்து ரோம சாம்ராஜ்யத்தினுடைய கட்டடங்களை கட்ட ஆரம்பித்தாங்க. இப்ப யோவானை கொண்டு போய் பத்மு தீவுல போட்டாங்க. எங்க பார்த்தாலும் செத்த பிரேதங்களா கிடக்குமா. பாருங்க, பிதைக்காத எலும்பு கூடுகளா இருக்கும். எல்லா இடத்துலயும் மரணமோ, அழுகி போன சரீரமோ எல்லாம் அதே நிலைமையா இருக்கும். கைதிகள் எல்லாரும் செத்தவனா, சாப்பாடு இல்லாம, எலும்பு தோல்மா, ஸ்கின் டிசீஸ் வந்து அப்படியே இருப்பான். அப்பேற்பட்ட நேரத்துலதான் யோவானையும் கொண்டு போய் பத்மு தீவுல போட்டாச்சு. இப்ப யோவான் பத்மு தீவுல இருக்கிறான். கர்த்தருடைய நாள் வந்த உடனே அவன் ஆவிக்குள்ளாக மாறினானா. என்னவா? சத்தமா சொல்லுங்க. ஆவிக்குள்ளாக மாறினான். எல்லாம் என்னை பாருங்க பார்ப்போம். நமக்கு கர்த்தருடைய நாள் வந்த உடனே நாம வேற ஆவிக்குள்ளாக மாறுறோம். ஆமே, ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சார், எனக்கு தரல, அதை தரல, போதாத குறைக்கு புடிச்ச வேற மிருதங்க வாசிக்கிறான். அல்லேலூயா. மனைவி வேற மத்தாலும் 10 பேர் குடும்பமா சேர்ந்து சர்ச்சுக்கு என்ன ஒரு மாதிரியா பாக்குறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஐயா, அங்க சுத்தமான தண்ணி கிடையாது, சாப்பாடு கிடையாது, வழி கிடையாது, போனா பிழைக்க முடியாது, திரும்ப வர முடியாது, சொறி சரங்கா வந்துரும். அந்த காத்தே மனுஷனை உருக்குலைச்சிடும். ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, ஒரு தண்ணிக்கு வழி கிடையாது. அப்பேற்பட்ட நேரத்துல சிறையிருப்புல கொண்டு போய் போட்டாங்க. 90 வயசு மதிக்கத்தக்க ஒரு வயதான தகப்பன். அப்பேற்பட்டவரை கொண்டு போய் பத்மு தீவுல போட்ட உடனே கர்த்தருடைய நாள் வந்த உடனே பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய நாளிலே நான் ஆவிக்குள்ளாக ஆனேன். எனக்கு பின்னால எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டேன். முதலாவது வசனம் கவனிங்க பாப்பா. முதலாவது அதிகாரம் எல்லாம் என்னை பாருங்க பாப்பா. ஐயோ, நீங்க அப்புறமா பைபிள பாருங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். நான் தான் அங்கிருந்து தானே பேசுறேன். எனக்கு தெரியும் உங்களை பத்தி. நம்ம எப்படி தெரியுமா? பிரசங்கம் பண்ணும்போது பாட்டு புக் எடுத்து எந்தெந்த பாட்டு தெரியும் டிக் பண்றது. ஆமா, நான் அங்க பாட்டு பாடும்போது பைபிள் எடுத்து ஒட்டிங்கிற பேப்பர் எல்லாம் பிரிக்கிறது. இன்னைக்கு கிறிஸ்துவமே அப்படித்தான் எதிர்மறையா தான் இருக்குது. ஆமே, ஜெபம் பண்ணும் போது கண்ணை திறந்துக்கு அப்படியே மேயிருச்சு.
பிரசங்கம் பண்ணும்போது கண்ணை முடிக்கும் தூங்குறது. இயேசுவின் ரத்தம் ஜெயம். எங்க போய் அடிச்சுக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. சத்தம் அல்லேலூயா சொல்லுங்க பாவம். பாஸ்டுங்களாம் ரொம்ப பாவம். பாவம் யார் பெத்த மகரான்னு உங்ககிட்ட மாட்டிக்கினாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாம் எதிர்மறையா சேர்த்துதான். கையை தட்டி பாட்டு போடுவோம்னா கையே தட்டுறது கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமேன்னு சொல்லுங்க சொல்றதே கிடையாது. ஆனா சர்ச்சு முட்டோன்னே பாரு, அந்த மீன் கடை மாநகரம் மீன் மார்க்கெட்ல அப்படியே பொங்கிட்டே போவோம். அப்படியே அலை எழும்பிட்டே இருக்கும். பார்த்திருக்கேல்ல? எனக்கு அதான் புரிய மாட்டேங்குது. ஆமே, எல்லா சர்ச்சிலையும் பாருங்க, நீங்களே பாருங்க, முடிச்சுட்டு பாஸ்ட் கூப்பிடார், மைக் போடுப்பா, மைக் போடு, கேட்கவே போகும். அல்லேலூயா. ஆமா, ஒரு மனசாட்சியே இருக்காது உங்களுக்கு. ஒரு ஆமேன் அல்லேலூயா சொல்லவே மாட்டீங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும். ஆமே, உங்களை மட்டும் இல்ல, எல்லா சர்ச்சையும் ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். சரி, இப்ப என்னை மட்டும் பாருங்க, அப்புறமா போய் பைபிள படிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிப்போச்சு. அல்லேலூயா. பாருங்க, அவனை கொண்டு போய் பத்ம தீவுல போட்டாச்சு. ஒருவேளை சாப்பாடு கிடையாது, ஒரு டம்ளர் தண்ணிக்கு வழி கிடையாது. 90 வயசு மதிக்கத்தக்கவன் இயேசுவோடு நடந்தான், இயேசுவோடு உட்கார்ந்தான், இயேசுவோடு பேசினான். இப்ப இயேசு கூட இல்ல. 5 அப்பத்தை 2 மீன் 5000 பேருக்கு பங்கிடும் போது கூடையா தலைமையில தூக்கிட்டு போனான். அப்படியே எல்லாருக்கும் போய் தாராளமா கொடுத்தான். இப்ப ஒரு வேளை சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. அப்பேற்பட்ட நேரத்துல பத்ம தீவுல கொண்டு போய் போட்ட உடனே எத்தனை நாள் அங்க இருந்தாரு தெரியா? எவ்வளவு நாள் ஆச்சு தெரியா? திங்கக்கிழமை போட்டிருக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை வர வரைக்கும் 8 நாள் 7 நாள் ஆயிருக்கலாம், அல்லது வெள்ளிக்கிழமை போட்டுக்கலாம், புதன்கிழமை போட்டுக்கலாம். எப்படியோ 4 நாளோ 5 நாளோ 3 நாளோ 2 நாளோ கொண்டு போய் போட்டான். கொண்டு போய் போட்டு சிறையிருப்பில் இருக்கிறா. எப்படி நினைச்சிருப்பா? இனி இந்த குகையை விட்டு வெளியே வர முடியாது, நம்ம வாழ்க்கை அவ்வளவுதான், நம்ம லைஃப் இதோடு முடிஞ்சது, இதே இடத்துல சாக வேண்டியதுதான், இனி வெளியவே வர முடியாது அப்படின்னு நினைச்ச யோவான் கர்த்தருடைய நாள் வந்த உடனே பாருங்க, ஆவிக்குள்ளாக மாற ஆரம்பித்தாராம். இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பித்தார். ஆமென். இந்த 2026வது வருஷத்துல 1000 பிரச்சனைகள் வரட்டும். பிரச்சனைகள் எல்லாம் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை உயர்த்துவதற்காக. பலவீனங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துவதற்காக. சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை எதிர்மறையான காரியம் வந்தாலும் உன்கிட்ட என்கிட்ட கர்த்தர் வரப்போறான்னு அர்த்தம். லாசரு மரித்து போனானா கவலைப்படாத, உயிரோடு எழுப்ப போகிறார் அர்த்தம். அல்லேலூயா. அப்ப பிரச்சனைகளை கண்டு, போராட்டங்களை கண்டு பயமுறுத்தி பிசாசு நம்மள கூனி குறுகி போக பண்ணிடுவான். ஆனா அப்பேற்பட்ட நேரம் வரும்போது நல்ல முழங்கால் படிட்டு கையை தட்டி வாயை திறந்து அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சுப்பார். நீ ஜெபிக்கிற ஜெபம், துதிக்கிற துதி சிறைச்சாலைகளின் கட்டுகளை அறுக்க ஆரம்பிக்கும். சிறைச்சாலைகளின் சங்கிலிகள் தருப்புண்டு போகும். உன்னை பலவீனப்படுத்தின எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி போட்டு உன்னை வெளியே, என்ன வெளியே கொண்டு வர கர்த்தர் போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, பிசாசு வந்து கேட்பான், இத்தனை ஆராதிச்ச உனக்கு என்ன செஞ்சா, இவ்வளவு செஞ்ச உனக்கு என்ன செஞ்சான்னு கேட்பான். நீ சொல்லணும், எனக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம், நீ கிளம்பு காத்து வற்றன்னு. ஆமென் சொல்லுங்க பாப்போம். உயிரோட வச்சிருக்கிறதே பெரிய விஷயம். நம்ம பண்ணதுக்கு தலைவர் போட்டு தள்ளியிருந்தா எப்பவே ஆலமரமே வளர்ந்துருக்கோம். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஏதோ நம்ம மேலே கிருபையா இருந்து கர்த்தர் நிக்க வச்சார். ஆமா தானே? அப்ப நெருக்கமும் பிரச்சனையும் வரும்போது, போராட்டம் வரும்போது ஒண்ணு தெரிஞ்சுக்க, நம்மள கர்த்தர் அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போறார், அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போக போறார். ஆமென். நமக்காக ஒரு பெரிய மகிமையான வாசஸ்தலம் திறக்கப்பட போகிறது. நம்மை கொண்டு கர்த்தர் ஏதோ ஒண்ணு செய்ய போறார். அல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய நாள் வந்த உடனே பத்ம தீவுல முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தருடைய நாளிலே ஆவிக்குள்ளாக மாறினான். அவனை பலவீனப்படுத்தின, ஒடுக்குன, அடக்கி வைத்த, இனி பிரசங்கம் பண்ண முடியாது, இனி வெளியே போக முடியாது, இனி உன் ஊழியம் அவ்வளவுதான் அப்படின்னு அடக்கி வச்ச அதே சிறையிருப்புகளுக்கு மத்தியில கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்பட ஆரம்பித்தான். அப்பதான் அவனுக்கு பின்னால ஒரு சத்தம் கேட்குது. எக்கால சத்தம் போன்ற ஒரு பெரிதான சத்தத்தை கேட்டானா. அந்த சத்தம் யோவானை பார்த்து சொல்லிச்சான், நான் அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறேன், முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? டேய், உன் வாழ்க்கையை தொடங்கினது நான்டா, உன் வாழ்க்கையை முடிச்சு வைக்க போறது நான் தான். எவனையும் குறுக்க இடையில வர விட மாட்டேன். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, உன் வாழ்க்கையை தொடங்கின ஆண்டவர் தான், உன் வாழ்க்கையை கடைசி வரைக்கும் நடத்தி கொண்டு போகிறவர் நான். நான் தான் அல்பா, நான் தான் ஒமேகா. I am the beginner, I am the finisher, I am the first, I am the last. இடையில எவன் வந்தாலும் விடமாட்டேன். உன்னை கொண்டு செய்ய வேண்டிய காரியத்தை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பாருங்க, அப்பதான் ஆண்டவர் சொல்றான். திரும்ப நான் அந்த சத்தத்தை பார்க்கறதுக்கு செத்தவனை போல கீழே விழுந்துட்டான். அப்பதான் ஆண்டவர் சொல்றான், எழுந்துரு, காண்கிறதையும் கேட்கிறதையும் ஒரு புஸ்தகத்துல எழுத. அவன் நினைச்சான், யாரு? கொம்னிஷியன் ராஜா நினைச்சான், இவனை கொண்டு போய் சிறையிருப்புல போட்டுட்டா இனி இவன் பிரசங்கம் அவ்வளவுதான், இவன் ஊழியம் அவ்வளவுதான்,
எல்லாம் நினைச்சா இயேசு கிறிஸ்துனுடைய 11 சீஷர்களை ரத்த சாட்சியா மறிச்சுட்டாங்க. யோவான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறான். இவனை கொண்டு போய் பத்ம தீவுல போட்டா இவன் தகராது முடியும்னு நினைச்சான். ஆனா அதுக்கப்புறமா தான் ஆண்டவர் சொல்றாங்க, எழுந்துரு, காண்கிறதையும் கேட்கிறதையும் ஒரு புஸ்தகத்துல எழுது. 7 ஆசியா கண்டத்துல இருக்கிற 7 சபைகளுக்கு உன் பிரசங்கம் போக போதுங்கிறார். எல்லாம் கவனி, எங்கெங்கெல்லாம் அடைப்பு வருதோ அதுக்கப்புறமா கர்த்தர் ஒரு பெரிய திறப்பை உண்டாக்குவார். எங்கெங்கெல்லாம் முத்திரை போடப்படுகிறதோ கர்த்தரே அந்த முத்திரையை உடைக்க ஆரம்பிப்பார். எங்கெல்லாம் எதிர்ப்புகள் கிளம்ப ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் கர்த்தரே சேனையின் அதிபதியாய் நம்முடைய பட்சத்துல வருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இப்ப யோவான் எந்திரிச்சிட்டான். எந்திரிச்சு உட்கார்ந்து அப்படியே எழுத ஆரம்பித்தான். 7 சபைகளை பத்தி ஆண்டவர் சொல்றார். பரலோகத்தை பத்தி 4வது அதிகாரத்துல சொல்றார். இப்ப 5வது அதிகாரத்துல பரலோகத்துல வீற்றிருக்கிற சிங்காசனத்துல வீற்றிருக்கிற தேவனுக்கு முன்பதாக ஒரு புஸ்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளினாலே முத்திரிக்கப்பட்டு ஒருத்தரும் திறக்காதபடி இருக்கு. பாருங்க, இப்ப த்ரெட்டை வச்சு கட்டுறேன் இல்ல, கயிறை வச்சு கட்டுறேன் இல்ல. ஓ ஆமா, கவர்மெண்ட் வந்து சில வீட்டுங்களுக்கு சீல் வைக்குது இல்ல, என்னத்தை வச்சு வைக்குது? எதை வச்சு வச்சா எனக்கு என்ன பாஸ்டர்? என்னத்தை வச்சு வைக்குது? அந்த பேண்டேஜ் துணியை போட்டு சுத்தி ஏதாவது பேசுங்கப்பா. அப்போ அப்போ வந்து தோல் சுருள் இருக்க ஆரம்பிச்சதான். சுத்திட்டு ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு நூல் இருக்குமா, ஒவ்வொரு சுத்துக்கும் ஒரு நூல் இருக்குமா. அந்த சுத்து முழுசா வந்த உடனே திரும்ப அந்த மெழுகு வச்சு முத்திரை போடுவாங்களாம். அந்த மாதிரி அந்த சுருள் 7 முறை சுத்தப்பட்டு 7 முத்திரைகள் முத்திரைக்கப்பட்டு திறக்க கூடாதபடிக்கு அடைக்கப்பட்ட நிலைமையில அது இருக்குது. இப்ப யோவான் பாக்குறான். பாருங்க, சிங்காசனத்துல வீற்றிருக்கிறதுக்கு முன்பதாக அந்த புஸ்தகம் முத்திரைக்கப்பட்டிருக்கு. இனி திறக்க முடியாது. அவன் சொன்னா, ஒரு புஸ்தகத்தை கண்டேன். அப்புறம் பார்த்தா ஒரு பெரிய தூதனையும் கண்டேன். அப்புறம் பார்த்தா பலமுள்ள ஒருத்தர் சத்தம் போட்டு கக்குறான், இதை யார் திறப்பா அப்படின்னு கேட்கிறான். பார்த்தா சுத்தி இருக்கிற எந்த இடத்துலயும் அதை திறக்கவோ அது முத்திரைகளை உடைக்கவோ அதை எடுத்து வாசிக்கவோ ஒருவனும் இல்லை. யோவான் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சுட்டான். இப்போ பசியா இருக்கிற நேரத்துல சுட சுட சாப்பாடு போட்டு சாப்பிடக்கூடாதுன்னு தட்டு இழுத்துட்டா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, நல்லா வருவீங்க. அல்லேலூயா. ஆமா, என்னென்ன மோசமான கெட்ட வார்த்தை வருமோ எல்லாம் திட்டுவோம். ஆமாம் தானே? வெளிப்பாடு தரேன் வெளிப்பாடு தரேன் வெளிப்பாடு தரேன்னு சொல்லிட்டு யோவானுக்கு முன்னாடி ஒரு புஸ்தகத்தை முத்தரிச்சு வச்சுட்டு திறக்க முடியாம இருந்தா எப்படி? ஊழியத்துக்கு வா ஊழியத்துக்கு வா ஊழியத்துக்கு வான்னு ஆண்டவர் கூப்பிட்டுட்டு வாசல் அடைச்சு வச்சா எப்படி? சுகம் தருவேன் சுகம் தருவேன் சுகம் தருவேன் சொல்லிட்டு பலவீனமான அடிமைத்தனத்திற்குள்ளாக போனா எப்படி? ஏதோ ஒண்ணு உனக்காக செய்ய போறேன்னு சொல்லிட்டு சொன்ன வார்த்தைக்கு என் வாழ்க்கைக்கு எதிர்மறையான ஒரு காரியம் நடந்தா எப்படி? இப்ப யோவானை பார்த்து சொல்றார், வா, காண்கிறதையும் கேட்கிறதையும் ஒரு புஸ்தகத்தில் எழுதுனா. அவனுக்கு முன்னாடி வச்சுட்டா, ஆனா இப்ப முத்தரிக்கப்பட்டிருக்கு. இப்பதான் ஒரு பயம் வந்துடுச்சு. யார் எனக்காக இந்த முத்திரையை உடைப்பா? யார் எனக்காக இதை திறப்பா? 2026வது வருஷத்துல உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி கூட ஏதோ ஒண்ணு முத்திரை போட்டுட்டு இருக்கலாம். என் வாழ்க்கை அவ்வளவுதான், இந்த பலவீனம் அவ்வளவுதான், இந்த கடன் பிரச்சனை அவ்வளவுதான், என் எதிர்காலம் அவ்வளவுதான், என் பிள்ளைங்க அவ்வளவுதான், என் குடும்பம் அவ்வளவுதான், இந்த பிசினஸ் அவ்வளவுதான். எவனோ ஒருத்தர் சவால் விட்டு பேசியிருப்பான். திறக்கவும் முடியாம, மூடவும் முடியாம, உள்ளே போகவும் முடியாம, வெளியே வரவும் முடியாம, ஏதோ ஒரு முத்திரை, ஏதோ ஒரு அடைப்பு, ஏதோ ஒரு எதிர்மறையான காரியம் உனக்கு முன்னாடி வச்சிருக்கலாம். இவன் சத்தம் போட்டு கத்தி அழுகிறான், யார் இந்த புஸ்தகத்தை திறப்பா? யார் எனக்காக இந்த காரியத்தை மாற்றுவா? யார் எனக்காக இந்த அற்புதத்தை செய்வா? அப்பதான் மூப்பர்களில ஒருத்தர் சொல்றான், யோவானே நீ அழ வேண்டாம், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை ஊழியத்துல, குடும்பத்துல, தனிப்பட்ட வாழ்க்கையில, வியாபாரத்துல, கையின் பிரயாசத்துல, பலவீனத்துல, சுகவீனத்துல, நம்ம செய்யக்கூடிய வேலையில எதுவுமே இல்லாதபடி எங்கேயோ ஒரு இடத்துல முத்திரை போட்டுட்டு 1008 பேர் நமக்கு விரோதமா சவாலா நின்று இருக்கலாம். இந்த நல்ல மாலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்றார், உனக்கு முன்னாடி புஸ்தகத்தை வச்சதே நான் தான், உனக்கு முன்னாடி அந்த காரியத்தை கொண்டு வந்ததே நான் தான், உனக்காக நான் எல்லா முத்திரைகளை உடைக்க போறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். எல்லா முத்திரைகளை உடைத்து புஸ்தகத்தை திறக்கக்கூடிய சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் ஜெய கிறிஸ்துவா இருக்கிறார். ஆமென். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர் முத்திரைகளை உடைக்கவும் புஸ்தகத்தை திறக்கவும் சத்தமா சொல்லுங்க ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். ஒருவேளை எத்தனை வலி, எத்தனை வேதனை, எத்தனை அவமானம், எத்தனை போராட்டம், எத்தனை நெருக்கம், யார் இது எனக்காக மாற்றுவா? யார் எனக்காக செய்வா? தகப்பன் இல்லாம, தாய் இல்லாம, நேசிக்க ஆள் இல்லாம, எதிர்காலத்தை குறித்து நிச்சயம் இல்லாம இனி இப்படியே போயிடுமா? இதுல இருந்து எழும்பவே முடியாதா? திரும்ப கட்டப்பட முடியாதா? எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? என் வாழ்க்கையில ஒரு காரியம் கைக்கூடி வராதா? ஏதோ ஒண்ணு முத்திரைக்கப்பட்டுட்டு
டாக்டர்ஸ் கூட சொல்லிட்டு இருக்கலாம், அவ்வளவுதான், இனி இது மாறாது. இல்ல தேவ பிள்ளையே, இயேசுவின் நாமத்தினால எல்லா முத்திரைகளை உடைக்கக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், எத்தனை பேர் முத்திரை போட்டாலும், எத்தனை பேர் முடியாதுனாலும், எத்தனை பேர் திறக்க முடியாதுனாலும், இந்த 2026 வருஷத்துல அவருடைய உயிர் தெழுந்த வல்லமை நமக்கு வெளிப்பட போகிறது. ஆமென். ஒருவேளை நம்ம கூட ஏதோ ஒரு அழுகையோட இருந்திருக்கலாம். அவன் அழுதான் பார் யோவான், எனக்காக யார் இதை திறப்பா? அவன் சத்தம் போட்டு அழுதானா. அதுக்கு மூப்பர்களில ஒருத்த வந்து சொல்றான், நீ அழாத, யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர், புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். இயேசுவின் நாமத்தினால இந்த மாலை வேளையில நான் உனக்கு தீர்க்க தரிசனமா பேசுறேன். எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வச்சாலும், எது எந்த இடத்துல நடக்காது நினைச்சாலும், 1000 பேர் 1000 விதமா பேசினாலும், உனக்கு எதிராக இருக்கிற முத்திரைகளை உடைக்கிறவர், உயிர் தெழுந்தவராய், ஜெயம் கொண்டிருக்கிறவராய், மகிமை பொருந்தினவராய், உன் பட்சத்துல என் பட்சத்துல கர்த்தர் வருவார். ஆமென். நீ அழ வேண்டாம். கலங்கினது போதும், ஒடுங்கினது போதும், அவமானப்பட்டது போதும், கூடி குறுகி போனது போதும், எனக்கு யாருமே இல்ல நினைச்சது போதும். அழ வேண்டாம். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமான புஸ்தகத்தை திறக்கவும் அது 7 முத்திரைகளை உடைக்க போகிறார். தரிசனத்தை இழந்து போயிட்டு இல்ல, வாழ்க்கையை தொலைச்சிட்டு இல்ல, எதிராக வந்த போராட்டங்கள், நெருக்கங்கள், அவமானங்கள், நிந்தனைகள், தனிமைகள் எல்லாம் உன்னை எங்கேயோ ஒரு இடத்துல கூனி குறுகி போக பண்ணிடுச்சு இல்ல. போங்க பாஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும், நான் சந்திக்கிற பிரச்சனை எனக்கு தானே தெரியும், நான் போற பாதை எனக்கு தானே தெரியும் நினைச்சிட்டு இல்ல. எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா நம்ம ஆராதிக்கிறவருக்கு எல்லாமே தெரியும். இந்த 26வது வருஷத்துல எத்தனை பேர் உன் வாழ்க்கைக்கு, உன் குடும்பத்திற்கு, உன் வேலைக்கு, உன் எதிர்காலத்திற்கு, உன் அடைக்கப்பட்ட கற்பத்திற்கு, உன் பலவீனத்திற்கு முத்திரப்பட்டாலும், யார் உனக்கு விரோதமா எழும்பினாலும், எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். அவர் ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக்கி, குறி சொல்லுகளுடைய வார்த்தைகளை அபத்தமாக்கி, கட்டுக்கதைக்காரர்களுடைய காரியங்களை நிர்மூலமாக்கி, அவர் தமது ஊழியக்காரனுடைய வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். இந்த மாலை வேளையில உனக்கு எதிராக எழும்பின எல்லா கையெழுத்துக்களையும் கர்த்தர் குலைக்க போகிறார். நீதியே கிடைக்காது பாஸ்டர், இல்ல, உனக்காக யூதா கோத்திரத்தின் சிங்கம் எழும்ப போகிறார். அநாத மாதிரி இருக்கிற இல்ல, உன் பட்சத்துல கர்த்தர் வரப்போகிறார். எத்தனை பேர் உன்னை அநாத மாதிரி ஒதுக்கி வச்சாலும், எத்தனை பேர் உன்னை புறம்பாக்கி தள்ளி போட்டாலும், உனக்கு எதிராக முத்தரிச்ச முத்திரைகளை உடைச்சு போட்டு திறக்க கூடாத வாசல்களை திறந்து சுதந்தரிக்க முடியாதவர்களை கர்த்தர் சுதந்தரிக்க பண்ணுவார். அனுபவிக்க முடியாதவர்களை கர்த்தர் அனுபவிக்க பண்ணுவார். கிடைக்காதவர்களை கர்த்தர் கிடைக்க பண்ணுவார். இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற ஆண்டவர் உனக்காக எனக்காக புஸ்தகத்தை திறப்பார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துல கர்த்தர் நகர்த்தி கொண்டு போக போகிறார். சத்தம் ஆமென். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிற எல்லா விதத்திலும் ஒரு மகிமையினால கர்த்தர் நிரப்புவார், வல்லமையினால கர்த்தர் நிரப்புவார். தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நமக்காக கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். பலமுள்ள தூதனை கண்டானா, 24 மூப்பர்கள் இருந்தாங்க, கோடான கோடி தேவ தூதர்கள் இருந்தாங்க. ஆனா அத்தனை பேராலும் முத்திரையை உடைக்க முடியாது. பெரிய டாக்டரை பார்த்திருக்கலாம், பெரிய பணக்காரனை பார்த்திருக்கலாம், பெரிய அதிபதியை பார்த்திருக்கலாம், பெரிய ஆளுகை இருக்கலாம், எது வேணா பெருசா இருக்கலாம். ஆனா உனக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இருக்கிற முத்திரையை உடைக்கிறவர், எத்தனை பேர் முயற்சி பண்ணி முடியாம போனாலும் மரணத்தை ஜெயித்தவர், சாவை வென்றவர், சகல அதிகாரமும் உடையவர், வானத்திலேயும் பூமியிலேயும் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்ட ஆண்டவர் யூதா கோத்திரத்தின் சிங்கம், தாவீதின் வேறுமானவர், முத்திரைகளை உடைக்க போகிறார். ஆமென். ஒருவேளை உனக்குள்ள எத்தனை பலவீனம் இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார் பாரு. அற்புதத்தை கர்த்தர் நடப்பிப்பார் பாரு. தடைகளை கர்த்தர் உடைத்து போடுவார் பாரு. கோணலானவைகளை கர்த்தர் செவ்வையாக்குவார் பாரு. எந்த இடத்துல வழி இல்லையோ அந்த இடத்துல வாசலை திறப்பார். எந்த இடத்துல நெருக்கம் வந்ததோ அந்த இடத்துல விசாலத்தை கொண்டு போவார். எந்த இடத்துல முடியாது முடங்கி போனோமோ கர்த்தர் வேலி எல்லாவற்றையும் பிடுங்கி தூக்கி தூர போட்டுட்டு நமக்காக ஒரு திறந்த வாசலை வைப்பதற்கு கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. யார் 1000 பேர் 1000 சொன்னாலும் அதை விட இயேசு பெரியவர். ஆமென். எனக்கு இந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கிறதா சொல்றேன். அவர் ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக்குவார்.
அவன் எப்பேற்பட்ட படிப்பாளியா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஞானவானா இருந்தாலும், எத்தனை கல்விமானா இருந்தாலும், அவன் கையெழுத்த கொலைச்சு போடுவான். ஞானிகளின் ஞானத்தை பைத்தியமாக்கி, இது நடக்காது, குழந்தையே பிறக்காது, இனி உன் வாழ்க்கை செத்துரும், இந்த வியாதி சுகமே ஆகாது, நீ கட்டப்படவே மாட்ட, கவலையே படாத. டாக்டருங்களுக்கு நம்ம உடம்ப படிக்க தெரியும், ஆண்டவனுக்கு நம்ம உடம்ப படைக்க தெரியும். படித்தவர்களை விட படைத்தவர் பெரியவர். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். எல்லாம் திறக்க போறாரு இந்த வருஷத்துல. முத்தரைகள் உடையும் வர, பலவீனங்கள் மாறும் வர, நெருக்கங்கள் விலகும் வர, கர்த்தர் உனக்காக எனக்காக யுத்தம் பண்ண போதுமான ஆண்டவராக இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, வெளிப்படுத்துற விசேஷத்துல மட்டுமே திறப்பேன் 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 அப்படிங்கிற வார்த்தை பாருங்க 17 முறை வருது. எத்தனை முறை வருது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, எத்தனை முறை வருது? ஆமா, இதுக்கு ரிலேட்டடா திறப்பேன் திறப்பேன் அப்படின்னு இதுக்கு ரிலேட். உனக்கு முன்னாடி திறந்த வாசல் வச்சிருக்கிற, உனக்காக இதை நான் திறப்பேன், உனக்காக இந்த வழிவாசல் உண்டாக்குவேன், அந்த மாதிரி எத்தனை முறை வருது? சத்தமா சொல்லுங்க. 17 முறை வருது. ஆமே. நைக் ஷூ போறேன்ல, NIKE, நைக்கா நிக்கா, நைக் ஷூ போடுறேன்ல, ஷூ போடுறோமா? ஆமா, இந்த ஷூவோட, நைக்கோட ஷூவோட கிரீக் டேர்ம் திறக்கப்படும், திறக்கப்பட்ட வாசலின் வழியா நீ நல்லா ஓடி ஜெயம் பெறுவ அப்படின்னு அர்த்தம். ஐயோ சோத்திரம் ஆண்டவரே. தெளிவா சொல்லுங்க பாப்போம். நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆமா ஆமா. இந்த ஸ்விஃப்ட் என்ன? ஸ்விஃப்ட் கார் பேர் வச்சிருக்கிறேன், ஸ்விஃப்ட் கார் இருக்குல்ல. ஆமா, நான் கெட்ட வார்த்தை பேசுற மாதிரி எதே பாக்குறீங்களா? ஆமா, இந்த ரேப்சர் இருக்கு பாத்தீங்களா, எடுத்துக்கொள்ளப்படுது. அந்த வார்த்தையினுடைய இங்கிலீஷனுடைய அடுத்த டேர்ம் தான் ஸ்விஃப்ட். பாருங்க, எல்லாமே பாத்தீங்கன்னா வைக்கிற பேர் மொத்தம் பைபிள் இருந்து. ஆமே, வேற எந்த சர்ச்சை இருந்தா கையை தட்டிருப்பாங்க. ஆமா, நல்லா வருவீங்க. ஆமா, எல்லாமே எல்லா பேருமே இப்ப வைக்கிற எல்லா பேருமே பாருங்க, எல்லாமே பைபிள் இருந்து வரதுதான். ஆமா, எல்லாமே அந்த கிரீக் டெர்மினாலஜி இருந்து தான் எல்லாமே வருது. நைக் இருக்கு பாருங்க, இதுவும் இதுல இருந்து தான். இதோட ஆக்சுவலா ஒரிஜினல் வேர்ட், நைக்கோட ஒரிஜினல் வேர்ட் என்னன்னா, ஆமா, நிக்கோயோ. நிக்கோயோ அப்படின்ற கிரேக்க பதத்துல தான் நைட் வருது. ஆமே ஆமே. ஆமா, இந்த நிக்கோயோ எங்க வருதுன்னா முதல் முதல் பைபிள்ல தான் வருது. அந்த ஆமேன் ஆமேனை கேட்டு எனக்கு ஆமா, இந்த வெளிப்படுத்தின சொல்றாரு, இதோ திறந்த வாசலை ஒருவனும் கூட்ட மாட்டான். ஆமா, நிக்கோயோ அப்படின்ற அந்த வேர்டோட ஸ்பெஷாலிட்டி அங்கதான் வருது. எல்லாம் கவனிக்க பார்ப்போம். இந்த நைக் அப்படின்னாலே வெற்றி பெறுகிறதற்காகவே அணிவிக்கப்பட்டவன் அர்த்தமா. செருப்புக்காரனுக்கே தரிசனம் இருக்கு. இப்ப அதான் சொல்ல வரேன். செருப்புக்காரனுக்கு என்ன இருக்கு? சத்தமா சொல்லுங்க. தரிசனம் இருக்கு. 24 மணி நேரமும் சர்ச்சில் உட்கார்ந்து அந்நிய பாஷை பேசுற நமக்கு தான். புரிஞ்சுதா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஒரு செருப்பு தயாரிப்புக்கே ஒரு தரிசனத்தோட ஒரு பேரை வச்சு ஓடுறானா, ஐயா உனக்காக எனக்காக தெய்வம் ரத்தம் சிந்தி மீட்டு இருக்கிறாரியா. அந்த ரத்தம் சிந்தி மீட்டு ஆண்டவர் உனக்கு எதிராக எனக்கு எதிராக இருக்கிற எல்லா முத்திரைகளை உடைப்பார். இந்த வருஷத்துல ஜெயம் பெறுவோம் வர, இந்த வருஷத்துல எழும்புவோம் வர, இந்த வருஷத்துல கட்டப்படும் வர, இந்த வருஷத்துல பள்ளிக்கு பெருக பண்ணுவார் பார, இந்த வருஷத்துல கர்த்தர் காரியத்தை ஜெயமாய் மாற்றுவார் பார. உனக்கு விரோதமாய் கூடக்கூடிய கூட்டங்களை கர்த்தர் சிதறடிக்கப்பட்டு உனக்காக திறந்த வாசல கர்த்தர் வைப்பார். நீ நானும் ஓடுவோம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த டொமினிஷியன் ராஜா தான் யோவானை கொண்டு போய் பத்ம தீவுல போட்டுட்டான். பத்ம தீவுல போட்ட உடனே அவனை கொண்டு போய் எண்ணெய் கொப்பரையில போட்டான். எண்ணெய் கொப்பரையில போட்ட உடனே யோவான் தண்ணியில நடக்கிற மாதிரி நடக்க ஆரம்பிச்சான். இவனுக்கு ஏறினதெல்லாம் இறங்கிடுச்சு பாருங்க, பயந்துட்டான். இனிமேல் இவனை ஏதாவது பண்ணோம்னா இவன் உயிரோடு வந்துட்டான்னா கிறிஸ்தவர்களுக்கு ரொம்ப ஃபெமிலியர் ஆயிடுவான் அப்படின்றதுக்காக தான் கொண்டு போய் பத்ம தீவுல போட்டான். இவனை பத்ம தீவுல போட்டான். இவன் இருக்கிறான்ல டொமினிஷியன் ராஜா, சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கிறான். எப்ப போய் டைனிங் டேபிள்ல சாப்பிடறதுக்காக உட்கார்ந்து பீங்கான் பிளேட் வச்சாலே, பீங்கான் பிளேட் வச்சாலே, அப்பதான் பீங்கான் பிளேட் தானே பயன்படுத்தினாங்க. பீங்கான் பிளேட் வச்சாலே பீங்கான் பிளேட்ல யோவான் எண்ணெய் கொப்பரையில சிரிக்கிற மாதிரியே இருக்குமா, உடைச்சிருவான். பையனை கையில ஊத்தி குடிப்பதற்காக எடுத்தா கண்ணாடியில முகத்தை பார்த்தா தெரியல. சரோஜா தேவிக்கு அக்கா மாதிரியே இருந்தா நான் எங்க போய் பேசுறேன். ஆமா, இப்ப கண்ணாடி ஒயின்ல ஊத்திட்டு, ஒயின கண்ணாடி கிளாஸ்ல ஊத்திட்டு பார்த்த முகம் தெரியுமா தெரியாதா? தெரியுமா தெரியாதா? அந்த மாதிரி ஊத்திட்டு
பையனை குடிக்க எடுத்தா உள்ள யோவான் சாரி யோவான் சிரிக்கிற மாதிரியா இருக்குமா, உடைச்சிருவானா. எந்த அயர் ஆபீசர் கண்ணாடி தானே, நினைச்சுட்டானா இவனுக்கு பைத்தியம். பாருங்க, அவங்கிட்ட இருந்த ரோம சாம்ராஜ்யத்தோட பெரிய சக்கரவர்த்தி அந்த அதிகாரம் அவங்கிட்ட இருந்து பிடுங்கப்பட்டு அவன் பைத்தியம் முடிச்சுட்டாட்டு ஒரு முத்திர குத்தி அவனை துரத்த ஆரம்பிச்சிட்டான். எந்த தெருவுல கிறிஸ்தவர்களுடைய ரத்தம் சிந்தப்பட்டதோ, எந்த தெருவுல கிறிஸ்தவர்களை அழிச்சானோ, அதே தெருவுல ஒரு சொட்டு துணி இல்லாம நிர்வாணமா ஓட ஆரம்பிச்சானா. எல்லாருக்கிட்டையும் சொன்னானா, நான் பைத்தியம் இல்ல, நான் பைத்தியம் இல்லைன்னா. எல்லாரும் கல்லெறிய ஆரம்பிச்சுட்டாங்களாம். எவ்வளவு கிறிஸ்தவ ரத்தம் சிந்தப்பட்டதோ அந்த மாதிரி ஓட ஆரம்பிச்சான். கடைசியா அவனை எல்லாரும் கல்லெறிஞ்சு ஊற விட்டு கொன்னு அநாத பணமா சாக ஆரம்பிச்சான். உன்னை தெரிஞ்சுக்க, உனக்காக எனக்காக எவன் தெய்வம் திறந்திருக்கிற வாசலை அடைக்கணும்னு வந்தாலும் கர்த்தர் சேனையின் அதிபதியாய் வருவார், யூதா கோத்திரத்தின் சிங்கமாய் வருவார், நமக்காக யுத்தம் பண்ணுவார். உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யார் தடுத்தாலும் கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, எதுவானாலும் கர்த்தரே நமக்காக பரிந்து பேசுவார், கர்த்தரே நமக்காக யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. ஆமா சொல்லுங்க, வெற்றியின் பாதையில ஓட போற. சத்தமா சொல்லாதீங்க, கெட்ட வார்த்தை. வெற்றியின் பாதையில ஓட போற. ஆமென் ஆமென். ஆமா, பார்வோன் பாருங்க, 430 வருஷமா இஸ்ரவேல் ஜனங்க எகிப்துல அடிமையா இருக்கிறான். மோசேயை அனுப்பி சொல்றார், என் ஜனங்களுடைய உபத்திரவத்தை நான் கேட்டேன், அவங்க படுகிற பாட நான் பார்த்தேன், இனிமே என் ஜனங்களை இந்த இடத்துல நான் வைக்க மாட்டேன், உங்களை விடுதலை ஆக்க போறேன், இப்போ பார்வோன் கிட்ட போய் பேச அப்படிங்கிறான். மோசே பார்வோன் கிட்ட வந்து கேட்கிறான், என் ஜனங்களை அனுப்புன. அவன் அவன் சொல்றான், உன் ஆண்டவரே எனக்கு யாருன்னு தெரியாது, நீயும் எப்படி இருக்கும். மோசே நம்ம கேசு. அல்லேலூயா. ஆண்டவர் கிட்ட வந்து சொல்றான், நான் அப்பவே சொல்ல அந்த பையன் திருந்த மாட்டான், அவன் திருந்த மாட்டான், அவன் ஒரு லூசு, 2 பேரும் ஒன்னா படிச்சோம், அவன் திருந்த மாட்டான். நான் அப்பவே சொல்லல, நான் போக மாட்டேன்னு செய்யறேன் போல பாம்பாக்கி அனுப்பி இப்ப நம்மள என்னவா மாத்திட்டான், அந்த மாதிரி மாத்திட்டான். ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நானே அவன் இருதயத்தை கடினமாக்கி விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருவேன். இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். 430 வருஷம் முடியறதுக்கு ஒரு 10 நாள் இருக்குன்னு வச்சுக்க, நம்ம இப்பவே துடிப்போம். உடனே சொல்லுங்க நடந்துடணும், உடனே நடக்கணும். ஆண்டு கேட்கல, நம்ம நல்ல மோச்சை ஆயும் நம்மாவே ஒண்ணுதான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, இவன் போய் நின்னோடனே பாப்பேன் உடனே அனுப்ப மாட்டான். ஆமா, இவ்வளவு நாள் வச்சிருந்தான்ல, இவ்வளவு நாள் ரத்தத்தை புழிஞ்சான்ல, இவ்வளவு நாள் கொடுமைப்பட்டுனான்ல, எல்லாத்துக்கும் வட்டி முதலமா சேர்த்து கொடுக்க வேணாமா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த 10 நாள் நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன். அவர் 10 நாள் சொல்லிட்டு போயிட்டாரு, எனக்கு சண்டைக்கு வரக்கூடாது. ஆமா, நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன், சும்மா சொல்றேன். 430 வருஷம் முடியறதுக்கு இன்னொரு 10 நாள் இருக்குன்னு நினைச்சுப்பாங்களேன். இந்த 10 நாளுக்குள்ளே மோசே அனுப்பணும்னு நினைக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, டேய், அந்த 10 நாள் வரைக்கும் நான் அவனை கடினப்படுத்த போறேன், 10 நாள் 10 பெரிய அற்புதத்தை செய்ய போறேன், நீ பயப்படாத அப்படின்ட்டு பெரிய அற்புதத்தை செஞ்சு அந்த வசனம் சொல்லுகிறது. 430வது வருஷம் முடிஞ்ச அன்று இரவே, சொல்லுங்க, அன்று இரவே, இந்த 2026வது வருஷத்துல உனக்காக எனக்காக கர்த்தர் ஒரு நேரத்தை குறிச்சு வச்சிருக்கிறார். ஆண்டவர் திறக்க போகிற வாசல ஒரு நிமிஷம் முன்னாடியும் போகாது, ஒரு நிமிஷம் பின்னாடியும் வரார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். கர்த்தர் உனக்காக எனக்காக திறக்க போகிறார். எதிரி எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா இருந்தாலும், எத்தனை பெரிய அதிகாரம் படைத்தவனா இருந்தாலும், தேவனுக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமென். அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேருமானவர். ஆமென். ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்களில சங்கார தூதன் உள்ள போல ஆண்டவர் சொல்றார், செருப்பை போட்டுக்க அப்படிங்கிறார். செருப்பை போட்டுட்டான், கையில கோலை வச்சுக்க, அப்பத்தை எடுத்து புசிச்சுட்டே இரு. நடு ராத்திரி சங்கார தூதன் வருவான். ரத்தம் பூசப்பட்ட சுவற்றில மட்டும் ஒண்ணும் பண்ண மாட்டான். ரத்தம் பூசப்படாத எல்லா வீடுகளிலேயும் தலைச்சான் பிள்ளைகள் எல்லாம் சாக ஆரம்பித்தது, ஆடு மாடுகள் எல்லாம் சாக ஆரம்பித்தது. 430 வருஷம் முடிஞ்ச அடுத்த சனமே, அடுத்த செகண்டே பாருங்க, பார்வோன் சொல்றான், விடுதலையாகி எல்லாரும் வெளியே போங்கிறான். வெளியே வரும்போது சாதாரணமா வரல, உன்னை கொள்ளையிட்டார்களா? என்னதான் சட்டமா சொல்லுங்க, கொள்ளையிட்டார்கள். ஏதோ 5-10 கடன் வாங்கி வர மாதிரி வரல, கொள்ளை. சொல்லுங்க, நான் இயேசுவின் நாமத்துல சொல்றேன். எவனோ ஒருத்தனுக்கு உழைச்சம்ப, எவனோ ஒருத்தன் நம்ம உழைப்பெல்லாம் அப்படியே ஸ்டாப் போட்டு உறிஞ்சாம்ப, அப்படியே ரத்தத்தை எல்லாம் உறிஞ்சிட்டு இன்னைக்கு அனாத மாதிரி நம்மளை துரத்திக்காம, நம்பியா கூட இருக்கலாம், அக்கா தங்கச்சியா கூட இருக்கலாம், அப்பா அம்மாவா கூட இருக்கலாம், கூட பிறந்தவங்களா கூட இருக்கலாம்,
உன் முதலாளியா கூட இருக்கலாம். எழுதி வச்சுக்க, உன் ஜீவனை எவன் அழிச்சு நெருக்க நினைச்சானோ அவனுடைய காரியங்களை கொள்ளையிட்டு வெளியே வர கர்த்தர் வாசலை திறப்பார். நீ பட்ட பாடுகளுக்கு பிரயாசத்தை தருவார். நீ உழைத்த உழைப்புக்கு பலனை தருவார். நீ பட்ட பாடுகளுக்கு எல்லாவற்றுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சு வெளியே கொண்டு வருவார். எந்த அளவுக்கு பிசைஞ்ச மாவு இடுப்புல வச்சிருந்தானோ அதே அளவுக்கு 10 கிலோ தங்கத்தை வச்சிருந்தாங்க. ஆமே, புரியல? ஆமா, அன்னைக்கு நைட்டு பிசைஞ்ச சப்பாத்தி மாவு புளிக்காம பாதி வச்சிருந்தான். அதே அளவுக்கு என்ன வச்சிருந்தான்? பக்கத்துல தங்கத்தை வச்சிருந்தான். மோசையை கேட்கறான், ஆசாரிப்பு கூடாரத்தை கட்டை யார் யார் வச்சிருக்கீங்களோ தாங்கண்ணா. மோசையே போதுன்னு சொல்ற அளவுக்கு தந்தானா. அப்பனா எவ்வளவு பெரிய ஆள் இருக்கிறான் யாருக்கு தெரியும்? இந்த வருஷம் கர்த்தர் அப்படியே நம்மள மாத்தலாமே. ஒரு செகண்ட் போதும் ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் திறக்க. ஆமென். அடிமைத்தனத்தினுடைய நுகத்தை உடைத்து விடுதலையின் வாசலை கர்த்தர் திறக்க போகிறார். எந்த இடத்துல சிறைப்பட்டு அடிமைப்பட்டு பலவீனப்பட்டு நம்ம உழைப்ப நம்ம ஜீவனை ஒருத்த அப்படியே கசக்கி பிழிஞ்சு எடுத்தாம்ப அவங்க கிட்ட இருந்து நம்மளை விடுதலையாக்கி நமக்காக கர்த்தர் அற்புதம் செய்ய போதுமான ஆண்டவராக இருக்கிறார். நீங்க அப்படியே எடுத்து வாசித்து பாருங்களேன். இந்த 40 வருஷம் போனாங்க பாத்தீங்களா? பாருங்க, அடிமைத்தனத்தின் நுகத்தை உடைச்சு வாசலை திறந்தாரா? செங்கடலை திறந்தாரா? வானத்தை திறந்து மன்னாவை கொடுத்தாரா? கண்மலையை திறந்தாரா? ஐயோ சத்தமா சொல்லுங்கப்பா. ஆமா, கண்மலையை திறந்தாரா? ஆமா, கடலுக்குள்ள இப்ப நான் இப்ப சொல்றேன். சங்கீதம் 74 வீட்டுல போய் வாசிப்பாங்க. நீ பேர வாசிக்க கூடாது. கடல்ல இருக்கிற முதலைகளின் தலையை காடையா மாத்தினாராம். கடல்ல இருக்கிற முதலைகளின் தலையை எப்படி மாத்தி? காடையா மாத்தி வனாந்தரத்தில் இருக்கிறவனுக்கு கொண்டு வந்தாரா. நான் இப்படி சொல்றேன்னு, கடலின் ஆழத்தை திறந்து உள்ள படுத்திருக்கிற முதலை எல்லாத்தையும் கொண்டு வந்து அடிச்சு மாத்தி பறவையா மாத்தி இங்க கொண்டு வந்தார். யாருக்கு தெரியும்? இந்த வட்டாரத்துல பாருங்க இருக்கிற எல்லா முதலைகளையும் கர்த்தர் கொண்டு வந்து விசுவாசியாய் மாற்றுவார். அவர் வாசலை திறந்தார்னா நடக்கும். அரசியல்வாதிகளை மாற்றுவார், பணக்காரர்களை மாற்றுவார், செல்வ சீமான்களை மாற்றுவார், தொழிலதிபர்களை மாற்றுவார், டாக்டர்களை கர்த்தர் மாற்றுவார். கடல்ல திறந்து முதலைகளை காடையாய் மாற பண்ணினவர் சபையை நிரப்புவதற்காக ஒரு வாசலை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த 40 வருஷமும் பாருங்களேன், திறந்தார் 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 திறந்தார். கடைசியா பாருங்க, யோர்தான் நதியே 2 திறந்தார் திறந்தார்னு சொல்லு. நமக்கு ஏத்த மாதிரி 2 சரி, எப்படியோ என்ன சொல்ற சொல்லு. திறந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அக்கறை போக ஆரம்பிச்சான். கானான்ல கால் எடுத்து வைக்கிறோம் சுதந்திரிக்கிற வரைக்கும் உனக்காக எனக்காக கர்த்தர் திறப்பை உண்டாக்குவார். அடைக்கப்பட்டவை எல்லாமே திறக்கப்பட ஆரம்பிக்காம. அல்லேலூயா. பயப்படாத, எல்லாவற்றையும் கர்த்தர் திறக்க போகிறார். உன் தாகத்தை தீர்க்க போகிறார். உன் ஏக்கத்தை நிறைவேற்ற போகிறார். உனக்காக எனக்காக அற்புதத்தை செய்ய போகிறார். அழுத அழுகைக்கு வடித்த கண்ணீருக்கும் பட்ட பாடுகளுக்கும் கர்த்தர் பலனை தரப்போகிறார். எகிப்தை கொள்ளையிடுவ கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். வெளியே போகும்போது வெறுமனே கர்த்தர் கொண்டு போக மாட்டார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆண்டவர் நமக்காக, சொல்லுங்க நமக்காக, யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறப்பார், முத்திரைகளை உடைப்பார், வாசலை திறப்பார். ஆமென். தானியேல் பாருங்க, அந்த பேப்பர்ல சைன்ல முத்திரை போடுற வரைக்கும் இருந்தான். என்னன்னு 30 நாள் வரைக்கும் ராஜாவை தவிர வேற யாரையும் வணங்க கூடாது. முத்திரை போடுற வரைக்கும் தானியேல் அங்க பக்கத்துல உட்கார்ந்தான். சரி, எல்லாம் சைன் ஆயிடுச்சா, எல்லாத்துக்கும் குடுத்துருன்னு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு தன் வழக்கத்தின்படி அனுதினமும் செஞ்சு வந்தபடி கதவை திறந்துட்டு கதவை ஜன்னல் எல்லாம் திறந்து ஞானஸ்தானம் கொடுக்க கூடாதுன்னு உடனே நம்ம கீழ்படிச்சோம். ஞானஸ்தானம் சபைக்கு போக கூடாதுன்னு கவர்மெண்ட் சட்டம் மட்டும் முதல் ஆள் கீழ்படித்து நம்ம தான். ஏன்னா நம்மள மாதிரி கீழ்படிஞ்சவங்க யாருமே இல்ல. இவ்வளவு உயிரை கொடுத்து பேசாம எதுக்கு நான் கீழ்படிஞ்சிருக்கிற, அதுக்கு மட்டும் கீழ்படிவேன். உடனே சொல்ல பாஸ்டர் கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நியூஸ் பேப்பரை பாத்தீங்களா, டிவியை பாத்தீங்களா? அல்லேலூயா. இதெல்லாம் மட்டும் கரெக்டா வளர்ந்தது அப்படித்தாங்க, வளராது அப்படித்தாங்க, நேத்து வந்தது அப்படிங்கிறது 3 நாளா முக்காடு போட்டுங்கிறது அப்படித்தாங்க. எப்பத்தான் மாறுமோன்னு எனக்குன்னு தெரியல. எங்களை மாதிரி வேணு பிரசங்கம் பண்றது அதுக்கு மேல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அப்படி மொத்தத்துக்கு கீழ்படிஞ்சிடணும் இல்ல. 1ஆவது நூற்றாண்டுல சொன்னார உலகம் எங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிச்சுன்னு சொன்னையா?
5 வருஷம் உட்கார்ந்து போக போறோம் சொல்றதுக்கு மட்டும் அப்படியே ஆடுற. இளங்கிச்சா? ஓ இளங்கிச்சா? மாறணும். சத்தம் ஆமென் சொல்லு, சத்தம் ஆமென் சொல்லு. ஆமா, கர்த்தர் திறப்பார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. முத்திரை போடப்பட்டதை பார்த்தானா தானியேல். பார்த்து முடிச்சுட்டு போயிட்டு கதவு ஜன்னல் எல்லாம் திறந்து தன் வழக்கத்தின்படியே டீயை குடிச்சிட்டு லுங்கிய மாத்திக்கின்னு ஆமே பாயை போட்டுட்டு பைபிள் எடுத்து டேபிளுக்கு முன்னாடி உட்காந்துட்டு நேர்முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். இதை வாட்ச் பண்றதுக்குன்னே 4 பேர் வருவான்னு யாருக்கும் தெரியும்? எவ்வளவோ பார்த்தோம், இதையும் பார்ப்போமே. தானியேலுக்கு தெரியும். போய் ராஜா கிட்ட சொல்லிட்டான், இவன் வணங்குறான். ராஜா சட்டத்தை போட்டுறானா. சட்டத்தை போட்டுட்டு சில பேர் யோசிப்பான். போடுறதுக்கு முன்னாடி அறிவு இருக்காது. பக்கத்துல ஒருத்தர் தானியேல் இருக்கிறானே, ஒரு கூட்டம் இருக்கேன்னு என்ன இருக்காது? சத்தமா சொல்லுங்க. அறிவு இருக்காது. போடுறதுக்கு முன்னாடி அறிவு வேணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. போடுறதுக்கு முன்னாடியே என்ன வேணும்? சில பிராந்துங்க இருக்கத்தான் செய்யுது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, அப்புறமா சொல்லுவோம், ஐயோ தானியேலே தானியேல், இதெல்லாம் நடிப்பு. இதெல்லாம் என்னது? நடிப்பு. தானியேலை கொண்டு போய் சிங்க கபில போட்டு கதவை அடிச்சுட்டு முத்திரை போட்டான். அவன் ராஜாவே சொல்லி அனுப்புறான், இப்போ நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்பு வைப்பார் அப்படிங்கிறான். உள்ள போய் நைட் இவன் சிங்க கபிக்குள்ள வந்துட்டான். நானா இப்படி கற்பனை பண்ணி பார்த்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லியிருப்பாரே, நம்ம ஆளு வாரன், மொத்த பேர் ஒன்ன பேட்டு மாதிரி சேர்ந்தணும். ஆமா, விழுந்தான்னா அப்படி ஜம்ப் ஆகி திரும்ப அதே இடத்துல தான் இருப்பான். ஆமா, நம்ம எல்லாம் என்ன ஜெபம் பண்ண தெரியுமா? இயேசு நாமத்துல சிங்கத்தின் தானியேல் அவன் வாயை கட்டினான். ஆண்டவர் சிங்கத்தின் வாய கட்டினார். புரிஞ்சுதா? இந்த வருஷத்துல ரொம்ப பேசத்த நம்ம வாயை கட்டுவோம், கர்த்தர் எதிர்னுடைய வாயை கட்டுவார். ஆமென். தானியேல் தன் வாயை கட்டினான், கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்ட ஆரம்பிச்சார். சிங்கம் அப்படியே வந்து மேல விழுந்தோடனே பஞ்சு மரத்தில் விழற மாதிரி இருந்திருப்பான். அப்படியே பெட்டு மாதிரி எல்லாம் மாறி இருக்கும். மூச்சு கூட அடைக்கத்தான் சிங்கம் விட்டு இருக்கும். அதுங்களுக்கு தெரியுது அவன் வந்திருக்கிறான். புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி. அல்லேலூயா. ஆமா, அப்படியே எல்லாம் படுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்க, அடுத்த நாள் காலையில் அதிகாலையில பெட்ல அரண்மனையில படுத்திருக்கிற ராஜாவுக்கு தூக்கம் இல்ல, சிங்க கபில இருக்கிற தூக்கம் வந்து அவன் கேட்கிறான், தானியேலே, நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை சிங்கங்களின் வாய்களுக்கு தப்புவித்தாரா? உள்ள இருந்து சொல்றான், ராஜாவே நீ வாழ்க, கர்த்தர் தப்புவித்தார். போடப்பட்ட முத்திரை உடைக்கப்பட்டு கதவு திறக்கப்பட ஆரம்பிச்சுது. எவன் நம்மளை கொண்டு போய் எந்த இடத்துல போட்டானோ அதே இடத்துல நமக்காக சேனையின் அதிபதியாய் கர்த்தர் வருவார். யுத்தம் பண்ணக்கூடியவராய் கர்த்தர் வருவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பார்த்தால் மரியாள் பாருங்க, இயேசு எப்ப வந்தாலும் சாப்பாடா வரிச்சு கொட்டியிருப்பாங்க. இயேசு வரும்போது தனியா வந்திருக்க மாட்டான். 12 பேர், 50 பேர், 20 பேர், 70 பேர், அத்தனை பேரும் கூட்டிட்டு வந்திருப்பாங்க. சோறை வடிச்சு 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 போட்டே ஒரு மாதிரி ஆயிட்டு. லாசருக்கு உடம்பு சரியில்லை. இவ்வளவு நாள் வந்தாரு, ஆனா இந்த நேரத்துல வரல. பாரு, லாசருக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. எல்லாம் சொல்லி அனுப்புறாங்க, நீ சிநேகிக்கிற லாசருக்கு உடம்பு சரியில்லை. தலைவர் கேட்டுட்டே அப்படியே இருந்துட்டாரா. நாங்க எவ்வளவு பிரசங்கம் பண்ணாலும் ஆமென் அல்லேலூயா சொல்லாம அப்படியே உட்காந்துருப்பீங்கல்ல, அந்த மாதிரியே ஆண்டவர் பாருங்க கேட்டுட்டு அப்படியே இருந்துட்டாரா. பாருங்க, லாசர் செத்துட்டான். ஆனா உயிரோடு இருக்கும்போது தான் வரல. செத்த உடனேயாவது வந்திருக்கலாம்ல. அதையும் கேட்டுட்டு அப்படியே இருந்துட்டார். 4 நாள் ஆயிப்போச்சு அடக்கம் பண்ணி. இப்ப வர நீங்கள அந்த சர்ச்சுக்கு வந்திருப்பீங்க. இன்விடேஷன்ல பாஸ்ட் பேரை போட்டுட்டு என்னால முடியலமா நான் படுத்துட்டேன் அப்படின்னா வந்திருப்பீங்க. அவர்லாம் ஒரு சொல்லாத மாதிரி என்னைய பாக்குறீங்க. அவர்லாம் ஒரு பாஸ்டா? அதுக்கு முன்னாடியே சொல்ல வேணாம், அப்படியே ஊர் முழுக்க வால் போஸ்ட் ஒட்டு அனுப்பி சர்ச்சில் இருக்கிற மொத்த பேர் பிரிச்சு வெளியே போய் உட்கார்ந்தா தான் அடங்கும். நமக்கு ஒரு திறந்த வாசல். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆனா மார்த்தாள் மரியாள் பாருங்க, இயேசு வரவே இல்லை. 4 நாள் ஆயிப்போச்சு. இயேசு வாரார்னு இப்ப மார்த்தாளுக்கு தெரிஞ்சிருச்சு. இயேசு எருசலேம்ல விட்டு புறப்பட்டாரா பெத்தானியா வருவதற்கு. வாரார்னு தெரிஞ்ச உடனே வேகமா ஓடுறான். 2 மைல் தூரம், 3.5 கிலோமீட்டர் வேகமா ஓடி போய் இயேசுனுடைய பாதத்தை புடிச்சிட்டு அழுகுறான். நீ இங்கே இருந்திருப்பீரானா என் சகோதரன் மரித்திருக்க மாட்டானே. இப்ப என்ன நினைச்சா, இயேசுவால பலவீனத்தை மட்டும்தான் சுகமாக்க முடியும், வயிற்று வலியை மட்டும்தான் சுகமாக்க முடியும், தலைவலியை மட்டும்தான் சுகமாக்க முடியும், மரணத்தை அவரால மாற்ற முடியாது அப்படின்றதுதான் பெத்தானியா ஜனங்களுடைய நம்பிக்கை. ஆனா ஆண்டவர் லேட்டா வர ஆரம்பித்தான். இவ அழுது முடிச்சிட்டு வந்து தங்கச்சி கிட்ட சொல்றா, மரியாள் எப்ப பார்த்தாலும் இயேசு வரும்போதெல்லாம் மரியாள் சரியான மேக்கப் பண்ணி வீட்டுல ஒரு வேலை செய்யறது கிடையாது. அல்லேலூயா. எல்லாம் மரியாதையே தான் நல்லா பேசுறீங்க. நான் மாத்தாளை பத்தி நல்லா பேசுறேன் பாரு. ஏற்கனவே பேசியிருப்பேன் நினைக்கிறேன், திரும்ப பேசுறேன், கவனிங்க.
மரியாள் சரியான மேக்கப் ராணி. அப்படியே வந்தோடனே எல்லாத்தையும் அப்படியே அங்கங்க கழட்டி போட்டு அப்படியே மேக்கப் பண்ணி பவுடர் பூசி தலை குளிச்சுட்டு லூஸ் ஏர் போட்டு வந்து முன்னாடி உட்காந்துக்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்றதுக்கு கிடையாது, ஒரு ஆமேன் சொல்றதுக்கு கிடையாது. இதுக்கு எதுக்கு முன்னாடி வந்த? அல்லேலூயா. புரிஞ்சுதான் நான் பேசுறது? அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹெல்ப் பண்றது கிடையாது, குடும்பத்துல ஒரு ஹெல்ப் பண்றது எல்லாம் வர்றது. இந்த ஆண்டவரும் அதுக்கு மேல. ஆமா, எவ்வளவுதான் மரிய மாத்தால் பொறுத்து பாப்பா. அத்தனை பேருக்கு சோறு வடிக்கணும், நம்மளால கொஞ்சமாவா சாப்பிடுவான்? ஒருத்தர் 20 சப்பாத்தி ஒன்னா சேர்த்து வெட்டுவான்ல, இவ்வளவு பெரிய ஆளு. அத்தனை பேருக்கு ஒரு நாள் டென்ஷன் ஆயிட்டு சொல்ற, ஆண்டவரே இவன் எப்ப பார்த்தாலும் மேக்கப் பண்ணிட்டு வந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறா, நான் மட்டும் கஷ்டப்படுறேன். ஆண்டவர் சொல்றா, அவ தன்னை விட்டு எடுபடாத. அந்த தூங்குற ஆளுக்கு சப்போர்ட் பத்தேலா, அவள் தன்னை விட்டு எடுபடாது. நல்ல இவளுக்கு தெரிய மாத்தாளுக்கு இனி இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு போயிட்டா. போய் அவளே மொத்த வேலை செஞ்சுட்டா. எல்லாம் கவனி, மரியாளுக்கு இயேசு வீட்டுக்கு வந்தா மட்டும்தான் பாதத்துல போய் உட்கார தெரியும். ஆனா மார்த்தாளுக்கு இயேசு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலே போக தெரியும். ஆமே, யாரோ ஒருத்த வந்து சொல்லிட்டா இயேசு வராருன்னு, ஓடி இருப்பா. உருண்டு பரண்டு தட்டு தடுமாறி ஓடி போய் விழுந்து, கர்த்தரா நீர் இங்கே இருந்திருப்பீரானா என் சகோதரன் மரிச்சு போயிருக்க மாட்டாங்க. மூத்தவ பட்டீங்களா, அழுது முடிச்சிட்டு, பரவாயில்ல ஆண்டவரே இப்பயாவது வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா வந்து தங்கச்சி கிட்ட சொல்றா, ஆண்டவர் கூப்பிடல. இவளாவே சொல்றா, எப்ப பார்த்தாலும் இயேசு பக்கத்துல போய் உட்கார்ந்து இருந்தாப்பார், எப்ப பார்த்தாலும் பிரசங்கத்தை கேட்டு இருந்தாப்பார், எப்ப பார்த்தாலும் ஆண்டவருடைய பாதமே போதுன்னு இருந்தாப்பார். இவளே வந்து சொல்றா, வா போதகர் வந்திருக்கிறார், உன்னைத்தான் அவர் அழைக்கல. அவை பெரிய அந்த மூத்தது பாரு, பெருசுதான். வந்து தங்கச்சி மனசுல ஆண்டவரை குறிச்சு ஒரு சின்ன தப்பான எண்ணம் வந்துடக்கூடாது. அவ வளர்ந்த விசுவாசி. ஆமே, புரிஞ்சுதான் நான் பேசுறது? ஆமா, நம்மளா இருந்தா வேற எங்கன்னா போ. எதுக்கு அந்த ஆளு பின்னாடி, எதுக்கு அந்த சர்ச்சைக்கு? சொல்லாத மாதிரி என்னைய பாக்குறீங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. ஆமா, இப்ப கவனிங்க பாப்பா. அவ வந்து எப்படி சொல்றா பாரு, தங்கச்சி பார்த்து சொல்றா, வா போதகர் வந்திருக்கிறா உன்னைத்தான். அவ மனசுல இயேசுவை குறிச்சு தப்பான கசப்பே வரக்கூடாது. இவ எந்திரிச்சு ஓடுறா. அந்த 4 நாள் பல தடவை இவ கல்லறைக்கு ஓடி இருப்பா போல இருக்கு. நடுராத்திரி எந்திரிச்சு ஓடி இருப்பான். தம்பி பார்த்தா அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, 2 பொண்ணு, இவன் மட்டும்தான். இந்த குடும்பத்தினுடைய ஆணி வேறே நங்குரமே அசைக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த 4 நாள் கல்லறைக்கு ஓடி போய் அழுதுருப்பான். மரணம் ஜீரணிக்க முடியாது, வெளியே சொல்லவும் முடியாது, உள்ளே வச்சுக்கவும் முடியாது. இப்ப 4 நாள் அடிக்கடி ஓடி இருப்பான். இப்ப மார்த்தாள் வந்து சொன்ன உடனே மரியாள் எந்திரிச்சு ஓடுறத பார்த்து சுத்தி இருக்கிற எல்லாரும் சொன்னாங்களாம், கல்லறைக்கு தான் ஓடுறோம் அப்படின்னாங்க. ஓட பார்த்து எல்லாரும் பின்னாடி நேரம் போய் அவ சொன்ன மாதிரி இவ்வளவு சொல்லி அழுகிறான். இங்க இருந்திருக்கிறான், சகோதரன் மன்னிச்சிருக்க மாட்டார். ஒருவேளை இந்த 26வது வருஷத்துல இவரே நீங்க போன வருஷமே செஞ்சிருந்தா, அப்பவே கைக்குடி வர பண்ணிருந்தா, அப்பவே நடத்திருந்தா, அப்பவே அதை நான் வாங்கிட்டு இருந்தா, அப்பவே அது எனக்கு நடந்திருந்தா, நம்ம கூட நினைச்சிட்டு இன்னைக்கு ஒண்ணுமே நடக்காதது போல, அடைக்கப்பட்டது போல நம்ம இந்த இடத்துல வந்திருக்கலாம். நான் தான் சொல்றேன்னு, அவர் ஒரு செகண்ட் முன்னாடி செய்ய மாட்டார், ஒரு செகண்டும் பின்னாடி செய்ய மாட்டார். எக்ஸாக்டா அவருடைய நேரத்துல அவர் உனக்கு செய்ய வேண்டியது அவர் செய்வார். உனக்காக அவர் திறந்த வாசல வச்சிருக்கிறார். இன்னைக்கு உனக்கு அது தெரியாம இருக்கலாம், ஆனா ஒரு நாள் வரும் கர்த்தர் திறப்பாரு. அல்லேலூயா. மரியாள் போய் அழுக, மார்த்தாள் போய் அழுக, அத்தனை பேர் அழுக. எல்லாரும் சொன்னாங்களா, இவ்வளோ நேசிச்சாரு, அப்பவே வந்திருக்கலாம்ல, அப்பவே செஞ்சிருக்கலாம்ல, அப்பவே ஏதோ ஒண்ணு பண்ணிருக்கலாம்ல, எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சாங்களா. இப்ப ஆண்டவர் சொல்றா, எங்க வச்சிருக்கீங்க, வாங்க போலாம் அப்படிங்கிறா. மார்த்தாள் சொல்றா, ஆண்டவரே 4 நாள் ஆகி போயிடுச்சு ஆண்டவரே, 4 ஆண்டவரே. ஆண்டவர் சொல்றார், பரவாயில்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமா இருக்கிறேன், வா போலாம். அப்ப கூட மார்த்தாள் தடுத்திருப்பா. ஆண்டவர் சொல்றார், கல்லறைக்கு முன்னாடி போய் அடைக்கப்பட்ட கல்ல புரட்டி போடுங்க அப்படிங்கிறார். கல்ல புரட்டி போட்ட உடனே ஆண்டவர் சத்தம் போட்டு கூப்பிடுறார், லாசருவே வெளியே வா. இந்த சத்தம் என்னைக்கு கல்லறைக்குள்ள நாரி போன சரீரத்திற்குள்ள பிரவேசிக்க ஆரம்பித்ததோ, நாரி போன சரீரம் ஜீவன் உள்ளதாய் மாற்றப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஏதோ ஒண்ணு அடைச்சு வச்சிருக்குல்ல, அடைக்கப்பட்டது புரட்டி போடு. உனக்கு எனக்கும் லேட் ஆயிடுச்சு, உனக்கு எனக்கும் தாமதம், உனக்கு எனக்கு அது அடைக்கப்பட்டது. ஆனா ஆண்டவருக்கு அது ஒரு பெரிய மகிமையை கொண்டு வர போகிறது.
இந்த 2026வது வருஷத்துல எல்லாம் அடைக்கப்பட்டதை தூக்கி தூரம் போட்டு பாரு. நாற்றம் எடுத்ததை கர்த்தர் வாசனை வீச பண்ணுவார். புழு புழுத்ததை கர்த்தர் ஜீவனோடு கொண்டு வருவார். அடைக்கப்பட்ட இடத்துல கர்த்தருடைய அற்புதம் வெளியரங்கமாகும். அல்லேலூயா. எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பெத்தானியாவில் இருந்த அநேக யூதர்கள் ஆண்டவரை நம்ப ஆரம்பித்தார்களா. நான் இன்னைக்கு சொல்றேன், உனக்கு இந்த வருஷத்துல செய்ய போகிற அற்புதத்தை கண்டு ஒரு கூட்ட ஜனம் சபைக்கு வரும் வர, உன் சந்ததி ரட்சிக்கப்படும் வர, உன் குடும்பத்திற்காக ஒரு திறந்த வாசல கர்த்தர் வைப்பார் பாரு. அல்லேலூயா. நம்ம எல்லாம் கல்லறைக்கு ஓடணும்னு நினைச்சான், இல்ல நம்ம கர்த்தர் கிட்ட வந்திருக்கிறோம் அப்படிங்கறத கர்த்தர் நிரூபிக்க போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், ஆமென். ஆண்டவர் திறந்த அதை யாராலே அடைக்க முடியாது. நீ அழ வேண்டாம். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நமக்கு எதிராக எழுப்பின எல்லா கையெழுத்துக்களையும் கர்த்தர் குலைத்து போடுவார். நமக்கு எதிராக வந்த எல்லா சட்ட திட்டங்களையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நான் சொன்ன பாருங்க, அந்த சிஸ்டர், இந்த டாக்டர் எவ்வளவு அற்புதம் பாருங்க. அவங்க டாக்டர். ஆமா, அதான் சொல்றேன். எவ்வளவு பெரிய தூதர் முன்னாடி இருந்தாலும், எத்தனை பெரிய ஆளுங்க வந்திருந்தாலும், எத்தனை பேர் இருந்தாலும், இயேசு ஒருவரால தான் திறக்க முடியும். இயேசு ஒருவரால தான் முத்திரையை உடைக்க முடியும். இயேசு ஒருவரால தான் காரியத்தை ஜெயமாய் கைக்குடி வர பண்ண முடியும். இயேசு ஒருவர் மட்டும்தான் நமக்கு முன்னாடி கடந்து போகிறவரா இருக்கிறார். சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, எல்லா முத்திரைகளையும் உடைச்சு போட்டு எல்லா வாசலையும் திறந்து கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றுவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆபிரகாமின் சந்ததியாய் நம்மையும் மாற்றி வச்சிருக்கு. ஆபிரகாமுக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு உரியதாய் மாற்றி இருக்கு. சத்தமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, இந்த வருஷத்துல நீ மட்டும் ஜெபிக்கிற பாத்திரமாய் மாறிட்டா, உனக்கு விரோதமாய் எழும்பின எல்லா கையெழுத்துக்களையும் கர்த்தர் குலைத்து போடுவார். நீ மட்டும் ஆராதிக்கிற பாத்திரமா மாறிட்டா, உனக்கு எதிராக இருக்கிற எல்லா முத்திரைகளை கர்த்தர் உடைத்து போடுவார். நீ மட்டும், நான் மட்டும் ஆண்டவருக்காக வைராக்கியம் உள்ள பாத்திரமா எழும்ப ஆரம்பிச்சுட்டா, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. தோத்த போட்டு அடிக்கிறதுல இயேசுவுக்கு அப்புறம் எஸ்தர் தான் பவர்ஃபுல். சத்தமாமேன்னு சொல்லு. ஆமா, ஆமே. ஆண்டவர் பாருங்களேன், டீச்சர்கள் எல்லாரும் பின்வாங்கி போயிட்டானா, மொத்த பேரும் போயிட்டான். மொத்த பேருக்காக சப்பாத்தி எல்லாம் கடற்கரையில சுட்டு வச்சு, மீன் எல்லாம் பொரிச்சு வச்சு, அவனை வர வச்சு மொத்த சோத்தையும் போட்டுட்டு அப்படியே முட்டை இது வரைக்கும். ஏன்னா 3 நாளா சாப்பிடல. ஏசு போயிட்டான்னு கவலையில தாங்கிறான். ஆண்டவருக்கு தெரியும், அது வெளியே சொல்ல முடியாம இருக்கிறான். பாருங்க, இவ்வளோ வரைக்கும் போட்டுட்டு உட்கார வச்சு கேட்கிறார், நீ என்ன நேசிக்கிறாயான்னு கேட்கிறார். ஒரே கேள்வியை மனைவி கிட்ட கேட்டு போறா. ஒரே கேள்விய மனைவி கிட்ட 4 முறை சீரியஸா கேட்டு போற. ஒரே கேள்வி மனைவி நம்மளை பார்த்து கேட்டாலும் அது கூட செத்துடலாம். உங்களுக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது. நான் பேசுறது புரிஞ்சுதா? எப்ப பார்த்தாலும், ஏங்க உண்மையா தான் என்ன விரும்பித்தான் கல்யாணம் பண்ணிக்கலாம். எப்போ பேரம் பேச்செல்லாம் எடுத்து பண்ணாடைங்க கடைசி வரைக்கும் மாறாத. அல்லேலூயா. ஐயோ, என்ன ஜென்மம். புரிஞ்சுதா உனக்கு? ஒரே கேள்வி பாருங்க. பேதுரு கூப்பிட்டு உட்காரச்சு 11 டீச்சர் உட்கார வச்சுட்டு ஆண்டவர் கேட்கிறார், பேதுரு எல்லாரும் விட அரே நான் வெளியே எனக்கு மட்டும்தான் தெரியும். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பச்சை தண்ணி நான் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். உயிரோடு எந்திரிச்சு உண்மையாவே நான் நேசிக்கிறேன். எல்லாரும் அதிகமாய் ஏற்கனவே ஆன்சர் சொன்னேன். 3வது முறை கேட்கிறார், பேதுருவே என்ன நேசிக்கிறேன் உமக்கு தெரியும். இதுக்கப்புறம் ஆன்சர் என்ன செய்யல? சத்தமா ஆன்சர் என்ன செய்யல? வரல. சாப்பிட்ட சாப்பாடு சப்பாத்தி எல்லாம் கரைஞ்சிருக்கு. அந்த 3 கேள்வி எல்லாம் முடிஞ்சு. அதுக்கு ஒரு சோறையே. ஆமா, சில நேரத்துல டீ வாங்கி கொடுத்துட்டு சில பேர் கொள்ளுவான், பார்த்திருக்கா? அந்த மாதிரி கேஸ் இதெல்லாம். ஆமேன்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, எல்லாம் முடிஞ்சிருச்சு. பாருங்க, ஆண்டவர் சொல்றார், நான் பேதுரு சொல்றேன், நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றார், இப்ப நீயும் அறைய நாள் வரும், பரவாயில்ல ஆண்டவர் சொல்லி பக்கத்துல கேட்கலாம். அது புத்தி மாறாது பாத்தீங்களா? ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா. நமக்கு இருக்குதோ இல்லையா, அடுத்தவன் இல்லாம போனோம். நமக்கு அதுதான். அவனுக்கு என்ன? அதான் ஆண்டு சொல்றேன், நான் வர வரைக்கும் அவன் உயிரோட இருந்தா உனக்கு என்ன, கிளம்பு காத்து வரட்டேன்னுட்டேன். ஆமா, இது முடிஞ்சு போச்சா? சோறை போட்டு அடிச்சு மான மாத்திட்டு பாருங்க. இப்ப எஸ்தர் பாருங்க, ராஜாவை பார்த்து சொல்றா, நாளைக்கு நான் விருந்து பண்ண போறேன், நீ வரணும் அப்படிங்கிறான். ஆமான்னு போய் ஒய்ஃப் கிட்ட போனா,
எஸ்தர் ராணி யாரையும் கூப்பிடல, என்ன மட்டும் பின்னாடிதான் இருக்கு எல்லாம் சேர்த்து. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, 2வது நாள் முடிச்சுட்டு 3வது நாள் முடிச்சுட்டு கவனிங்க பாப்போம். 3வது சாப்பாடு எல்லாம் போட்டு ராஜா கேட்கிற, எஸ்தர் ராஜாத்தி, தேசத்துல பாதி கேட்டாலும் உனக்கு தர, என்னதான் உன் பிரச்சனை அப்படிங்கிறான். அப்பதான் அவன் சொல்றான், என் வேண்டுதலுக்கு என் ஜீவனம், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களுக்கு தேவை. டென்ஷன் ஆயிட்டான் ராஜா. இன்னும் கொல்றதுக்கு எவன் ஒருத்தர் இருக்கிறான். எந்திரிச்சு சாப்பிட்ட சாப்பாடுல ஜீரணம் ஆயிட்டு இருக்கு ராஜா. எந்திரிச்சு டென்ஷன் ஆனோன்னு இதோ இந்த துஷ்ட ஆமான்னு தான் சொல்லிட்டாப்ப. இவன் டென்ஷன் ஆயிட்டு வெளியே போயிட்டான். இவன் உயிர் பிச்சைக்காக, யாரு ஆமா உயிர் பிச்சைக்காக எஸ்தர் கால்ல விழ போயிருப்பான். எஸ்தர் எந்திரிச்சிட்டான். எஸ்தர் பெட்ல விழுந்துட்டான். சோபாலன்னு வச்சுக்க, சோபால விழுந்துட்டான். இப்ப சோபா மேலே விழுந்து கிடக்குறான்னு வச்சுங்க. டென்ஷன் ஆயிட்டு வெளியே போயிட்டு வந்த ராஜா உள்ள வந்தா, உள்ள யாரும் இல்ல, எஸ்தர் இல்ல. எஸ்தர் சேர்ல யார் விழுந்து கிடக்குறான்? இவன் விழுந்திருக்கிறான். பாருங்க, விழுந்த உடனே அவன் சொல்றான், ஏன் கண்ணு முன்னாடியே ஏன் ஒய்ஃப் பண்ணாம ஒருத்தன் பெட்ஷீட்டை போத்திட்டான். பெட்ஷீட்டை போத்தி அந்த செகண்ட்ல பெட்ஷீட்டை போத்திட்டான். இன்னொருத்தன் வந்து சொல்றான், ஐயா இவர் மொர்தெகாய்க்காக 50 அடி தூக்கு மரத்தை வச்சிருக்கிறாரு என்கிறான். பாருங்க, அப்படியே இவனை கொண்டு போய் முதல்ல அதுல போடு அப்படிங்கிற. எல்லாம் அப்படியே முடிஞ்சிட்டு பாரு. எல்லாம் கவனி. சில பேருக்கு திறந்த வாசல் மாதிரியே இருக்கும், அது எல்லாம் மூடு மர. புரியுதோ புரியலையோ, இயேசுவின் ரத்தம் செய்யும். அல்லேலூயா. அப்படியே இந்த அகங்காரத்துல சிலர் பேசுவான் பாத்தீங்களா, ஆணுவத்துல சிலர் பேசுவான் பாத்தீங்களா, பார்த்துலாம் எல்லாத்துக்கும் அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அவனுக்காக வச்சிருக்கிற எல்லா வாசலையும் அடைச்சி கத்த நமக்காக வாசலை திறப்பாருப்ப. 127 தேசத்துல இருக்கிற ஜனங்களுடைய மீட்புக்காக, எஸ்தருக்காக கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வச்சா. ஆமென். சத்தமா ஆமென். அல்லேலூயா. நமக்கு திறப்பாரா, திறக்க மாட்டாரா? சத்தமா சொல்லுங்க. எதிரியை பார்த்து பயப்படவே கூடாது. இப்ப நான் என்ன பயம் இல்லாமே பேசுறேன்? பயந்துட்டு தான் பேசுறேன். பயப்படாத மாதிரியே நிக்கணும், ஆனா நிக்கணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அதே மாதிரி ஜெபத்துல கூட நல்லா நிக்கணும். அல்லேலூயா. நீங்க நின்னு பாருங்க, கர்த்தர் காரியத்தை மாத்துவார். ஆமா, சில நேரத்துல சிலருக்கு திறந்த வாசல் மாதிரி இருக்கும், அதெல்லாம் அடைக்கப்படும். வர நமக்காக கர்த்தர் வாசலை திறப்பார் பாரு. தடைகளை மாற்றுவார் பாரு. கோணலானவைகளை செவ்வையாக்குவார் பாரு. எந்த முத்திரையானாலும், எந்த பலவீனமானாலும், எந்த நெருக்கமானாலும், எந்த அவமானமானாலும், யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் முத்திரைகளை உடைக்கவும் புஸ்தகத்தை திறக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆமா, நமக்கு விரோதமாய் எழுதப்படுகிற எல்லா கூற்றுக்களையும் கர்த்தர் குலைத்து போடுவார். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுவார். நமக்கு முன்னாடி கர்த்தர் திறந்த வாசல் வைப்பார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, மாத்தாள் மரியாதை போல ஆண்டவரை தேடிப்போ. பவுலையும் சீலாவையும் கொண்டு போய் 4வது உட்காவலரையில போட்டுட்டு கை கால தொழு மரத்துல கட்டி வச்சுட்டு, 4வது உட்காவலரை கை கால் தொழு மரத்துல கட்டப்பட்டிருக்கு. நடு ராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபித்து ஆராதிக்க ஆரம்பித்தார்களா. ஆராதிக்க 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 அந்த வசனம் சொல்லுகிறது, சிறைச்சாலை அஸ்திபாரங்களை கர்த்தர் அசையும்படி செஞ்சாராம். கட்டுகள் எல்லாம் தருப்புண்டு போக ஆரம்பித்தது. சங்கலிகள் எல்லாம் கழண்டு விழ ஆரம்பித்தது. கதவுகள் எல்லாம் திறக்கப்பட ஆரம்பித்தது. இந்த 2026வது வருஷத்துல எவ்வளவு இருட்டறையில இருந்தாலும், எத்தனை உள்ள போயிருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தாலும், உன் வீடு எத்தனை பேரால முடக்கப்பட்டு இருந்தாலும், நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆராதனை நமக்காக ஒரு திறந்த வாசலை உண்டாக்கும். நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் நமக்காக ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, எதிரியை பார்த்து பயப்படாத, இயேசுவை பார்த்து மட்டும் பயப்படு. எதிரி நம்மை கண்டு பயந்து வெளியே போவதற்கு ஏதுவாக கர்த்தர் மாற்றுவார். எத்தனை முத்திரை இருந்தாலும், எத்தனை பலவீனம் இருந்தாலும், எத்தனை போராட்டம் இருந்தாலும், எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும், எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய கர்த்தர் உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆமா, பேதுருவை கொண்டு போய் ஜெயில போட்டுட்டான். பாருங்க, இவன் நினைச்சானா, ஏரோது யாக்கோப்ப கொன்னது யூதர்களுக்கு சந்தோஷமா இருந்ததுனால பேதுருவையும் பஸ்கா பண்டிகை முடிச்சிட்டு கொல்லணும்னு தீர்மானம் பண்ணான். சில பேர் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கிறான். ஒரு சர்ச்சை அடிச்சுட்டா அடுத்த சர்ச்சை என்ன செஞ்சிடலாம்? சத்தமா சொல்லுங்க. அடிச்சிடலாம், உடைச்சிடலாம், நொறுக்கிடலாம், அவங்களே பண்ணிட்டேங்கிறான். ஆண்டவர் ஒரு சர்டன் பீரியட் வரைக்கும் தான் விடுவாரு. ஆமே, அப்புறமா இழுத்துருவாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, பாருங்க, இப்ப பவுல் பேதுருவை கொண்டு போய் உள்ள வச்சாச்சு. பேதுரு பாருங்க, காத்து வரல போலது, ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு சுயாதீனமா தூங்கி இருக்கிறார். ஜெயில போய் இந்த மாதிரி தூங்கின ஒரே ஆளு பேதுரு மட்டும்தான். ஏதோ நம்மளால முடிஞ்சது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் ஒரு புக் ஒண்ணு வாசிச்சுட்டு இருக்கிறேன். டாக்டர் அற்புதமா எழுதுறார். உன் வாழ்க்கையில கர்த்தர் யாரெல்லாம் குறுக்கிட பண்ணினாரோ, பலவீனமானவன், எதிர்த்தவன், பிரச்சனை போராட்டத்துக்கு
கொண்டு வந்துவேன். அத்தனை பேரையும் உன் வாழ்க்கையில சிலர் அனுமதிச்சார்ல, அத்தனை பேரையும் கொண்டு அவர் வைத்திருக்கிற பரிபூர்ணமான திட்டத்திற்கு உன்னையும் என்னையும் உருவாக்குகிறார். நான் பேசுறது புரிஞ்சுதா? ஆமா, பாருங்க, நமக்கு விரோதமா நிறைய பேர் குறுக்க வந்தாம்ப, எதிர்ப்பு வந்தாம்ப, அத்தனை பேர் இன்னைக்கு இல்ல பாரு. ஆனா நம்ம ஷார்ப்பா மாறிட்டோம் பாரு. நம்மள ஏதோ ஒரு விதத்துல கர்த்தர் செதுக்கிட்டு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறார். ஆமே. அதனால தடைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் நெருக்கங்களும் குறுக்க நெடுக்க வரும்போது ஒன்ன தெரிஞ்சிக்க, கர்த்தர் அவருடைய பரிபூர்ண திட்டத்திற்கு நேராய் எனக்காக ஒரு அற்புத வாசலை திறப்பதற்காக என்னை சீர்படுத்தி செதுக்கி கொண்டு போகிறார். ஆமே. அவன் எதிரி வந்தாலும் சரி, நல்லவன் வந்தாலும் சரி, கெட்டவன் வந்தாலும் சரி, உபாயமான தந்திரம் பண்ணுகிறவன் வந்தாலும் சரி, எத்தனை பேர் வந்தாலும் எனக்காக வைத்திருக்கிற திறந்த வாசல்ல என்னை நடத்தி கொண்டு போவதற்காக கர்த்தர் அத்தனை பேரையும் என் வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. பேதுரு கொண்டு போய் ஜெயில போட்டாச்சு. 4வது உட்காவல் அறையில இருந்தான். அத்தனை கேட்டை தாண்டி தான் உள்ள போக ஆரம்பிக்கணும். பாருங்க, நடு ராத்திரியில தேவதூதன் வந்து பேதுரு பக்கத்துல நின்னு விழாவுல தட்டி எழுப்பினானா. நல்ல தூக்கம் பழுகுது. ஆமே. தட்டி எழுப்பி சொல்றான், ட்ரெஸ் எல்லாம் போட்டு வெளியே போக போறோம் அப்படின்னு. ட்ரெஸ் எல்லாம் போட்டு செருப்பை போட்டு கேட்கறான். செருப்பு போட்டு நம்மளும் கனவு காண்றது எங்க போனாலும் தான் கனவு, கனவு, தூக்கம், கனவு. ஆமே. மறுரூப மலையில போனாலும் தூங்குறது, கனவு காண்றது. அல்லேலூயா. எலியாவுக்கு ஒரு கூடாரம் போட்டலாம், அப்புறம் மோசேக்கு ஒரு கூடாரம். எங்க போனாலும் இதே தான், கனவு தூக்கம், கனவு தூக்கம். ஆமே. நிறைய கேஸ் சர்ச்சில் இருக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாஸ்டர் நைட்ல ஒரு கனவு வந்தா நாய் வந்தது. நாய் வந்தா துரத்திட்டு போகணும். ரொம்ப பூனை வந்தது, நாய் வந்தது. அல்லேலூயா. எங்க கிட்ட என்ன ஆண்டவர் வியாக்கியான புக்கிய கொடுத்துக்கிறாரு, நாய்க்கு பூனைக்கு அர்த்தம் சொல்ல. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். புரிஞ்சுதா நான் பேசுறது? அல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் இதுக்குன்னே சில கூட்டம் தெரியுது. பாவம் பாஸ்டர். ஆமா, ரொம்ப கஷ்டம்தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எல்லா கனவுக்கும் அர்த்தம் சொல்லியிருந்தா அப்புறம் நாங்க எங்க தான் போறது? தானியேலை தான் போய் உயிரோடு எழுப்பணும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கனவு வந்தா விட்டுட்டு போ. அல்லேலூயா. புரியல, எனக்கும் புரியலன்ட்டு போயிடணும். ஆமே. சும்மா போட்டு அதே நோண்டிட்டு உட்காந்து இருக்க கூடாது. என்ன தெரியும் பாஸ்டர், இப்ப பாஸ்டர் சொல்லலாம் இன்னொருத்தர் கிட்ட போறது, இன்னொருத்தர் சொல்ல இன்னொருத்தர் கிட்ட, கடைசியா யார் சொல்லணும் அங்கேயே குடும்பத்தோட போயிருது. ஆமே. அப்புறமா பார்த்தா அதுவே கனவாத்தான் இருக்கும். போன இல்ல, அதுவே என்னவாத்தான் இருக்கும்? சத்தமா சொல்லுங்க, கனவாத்தான் இருக்கும். ஆமே. ரியாலிட்டி நம்மளை விட்டு போயிடும். நான் பேசுறது புரிஞ்சுதா? சும்மா கண்டதுக்கெல்லாம் அர்த்தம் கேட்டுட்டு இருக்க கூடாது. ஆமே. ஆமா, தொல்லையின் திரட்சினாலே சொப்பன பிறக்கும். நாய் துரத்தின்னு வந்தா நாய் தான் வரும் கனவுல. யானை துரத்திட்டு வந்தா யானைத்தான் வரும். அல்லேலூயா. கண்டதுக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்க கூடாது. சத்தம் ஆமென்னு சொல்லுங்க பாப்போம். ஆமா, பேதுரு வந்து தட்டி எழுப்பி வெளியே வர 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 கதவுகள் தானாய் திறவுண்டன. தானாய் திறவுண்டு. இவன் வெளியே வந்தோடனே அதுவா தானா பூட்டுச்சு. ஆமா, எல்லாம் வெளியே வந்து சொல்றாரு, கொண்டு போய் விட்டு போய் பிரசங்கம். இதை விட கொடுமை என்னன்னா, சகோதரிமார்கள் எல்லாரும் கூடி பேதுரு வெளியே வரலன்னா ஜெபம் பண்றாங்க. பேதுரு வெளியே வந்து கதவை தட்டினா ரோதை போய் பார்த்துட்டு வந்து பேதுரு வந்திருக்கிறாரு. பாருங்க, உள்ள இருக்கிறது யாரு நம்பலையா? பவர்ஃபுல் ஜெபம். புரிஞ்சுதா? ஐயோ, ஆண்டவரே திறந்தாலும் நம்ம அடைப்போம். ஆமா, அவ சொல்றா இல்ல பேதுரு. அதுக்கு ஒரு அம்மா வியாக்கியானம் சொல்லுது, பேதுருடைய தேவதூதன் வந்திருப்பான். நல்ல விளக்கம், ஒழுங்காத்தான் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அதான் நான் எங்க போனா சொல்றது, தயவு செஞ்சு உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா உங்க பக்கத்துல விசுவாசி கேட்காது, அது உன்னை நேரா நரகத்துக்கு அனுப்பும். ஆமா, ஒண்ணும் உன் பாஸ்ட் கிட்ட வா. புரிஞ்சுதா? ஆதியாகமத்துல வெளிப்படுத்த விஷயம் வரைக்கும் எல்லாம் தான். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அந்த அம்மா சொல்லுது, பேதுருடைய தூதன் வந்திருப்பானா. விவரமாத்தான் பேசுது. ரொம்ப நாள் ஜெபம் பண்ணி இருக்கும் பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, ஆண்டவரே திறந்தாலும் நம்மளே சில நேரத்துல அடைப்போம். பார்த்திருக்கேலா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. பாருங்க, வந்தான் திறந்தான், பேதுரு வந்து எல்லாரையும் பார்த்து முடிச்சுட்டு பேதுரு போயிட்டார். நான் இதுதான் சொல்றேன், கர்த்தர் உன்னை கொண்டு என்னை கொண்டு இந்த வருஷத்துல ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா, எத்தனை பேர் அடைச்சாலும், எத்தனை உட்காவல் அறையில போட்டாலும், எத்தனை பலவீனம் வந்தாலும், எத்தனை நெருக்கம் வந்தாலும், எத்தனை எதிர்மறையான ஆட்கள் எழும்பினாலும், எத்தனை ஆளுகைகள் அரசாங்கங்கள் வந்தாலும், எத்தனை முத்திரைகள் போடப்பட்டாலும், எல்லா முத்திரைகளை உடைத்து எல்லா கட்டுகளை அறுத்து நமக்காக அடைக்கப்பட்ட வாசலை கர்த்தர் திறந்து நம்ம வெளியே கொண்டு வருவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமென். உனக்கு குறித்ததை எனக்கு குறித்ததை இந்த ஆண்டு கர்த்தர் நிறைவேற்றுவார். அற்புதத்தை நடத்தி முடிப்பார். மரித்தவைகள் உயிரோடு வர ஆரம்பிக்கும். செத்து போன கர்ப்பங்கள் திறக்கப்படும். பலவீனங்கள் பலனாய் மாறும். அவர் சேனைகளின் கர்த்தர், யுத்தத்தில் வல்லவர். ஆமென். அவர் யூதா கோத்திரத்தின் சிங்கமும்
தாவீதின் வேறுமானவர். அவர்தான் திறப்பார், அவர்தான் உடைப்பார், அவர்தான் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். தேவ தூதனை பார்க்காத, மூப்பனை பார்க்காத, அவன் இருப்பான் மாத்துவான், இவன் மாத்துவான். 1000 மூப்பர் இருந்தாலும் திறக்கக்கூடியவர் கர்த்தர் தான். 1000 மனுஷர் இருந்தாலும் உடைக்கக்கூடியவர் கர்த்தர் தான். 1000 பேர் இருந்தாலும் நமக்கு வாசலை திறக்கக்கூடியவர் யார் மட்டும்தான்? கர்த்தர் மட்டும்தான். பிலதெல்பியா சபையை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைக்கிறேன், ஒருவனும் கூட்ட மாட்டான். புதிய ஏற்பாட்டு காலத்துல இது ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி முடிச்சிடறேன். புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒலிம்பிக் கேம் விளையாடுவாங்க பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செஞ்சுரியில ஒலிம்பிக் கேம் விளையாடும் போது இப்ப பிளைன் கிரவுண்ட்ல ஓடுறோம் இல்ல, அப்ப பிளைன் கிரவுண்ட் கிடையாது. பாருங்க, ஓட ஆரம்பிப்பாங்களாம். சாதாரண தொடக்கம் தான் கொஞ்சம் ரோடு போட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா பெரிய மலை மாதிரி இருக்குமா, அப்படியே மண்ணெல்லாம் குவிச்சு வச்சிருப்பாங்க. அந்த மேடை ஏறி இறங்கணும். திடீர்னு பார்த்தா பள்ளமா இருக்கும், திடீர்னு பார்த்தா தண்ணீர் ஓடும், திடீர்னு பார்த்தா நெருப்பு பத்தி தெரியுமா. இந்த ஒலிம்பிக்ல ஓடுறவன் கூடவே பின்னாடி ஒரு கோச்சர் இவனுக்கு கற்று தந்தாம, அந்த கோச்சரும் பின்னாடி வருவான். கோச்சர் வர வேண்டிய வழி இருக்கு, ஓடுறவனும் வழி இருக்கு. வேகமா ஸ்பீடா ஓடும்போது முன்னாடி என்ன இருக்குன்னு தெரியாம விழுந்துருவோம், பார்த்திருக்கலாம். ஆமா, அப்படி விழுந்து கை கால் எல்லாம் பிச்சிட்டு போய் ரத்தத்தோடு விழுந்து இனி ஓட முடியாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ஒரு கோச்சர் ஒருத்தர் சைட்ல வந்தார். அந்த கோச்சர் பக்கத்துல தட்டி சொல்லுவாரா, ஜேம்ஸ் எழுந்துரு, நீ ஓடுவ, உனக்காகத்தான் என்ன வைக்கப்பட்டிருக்கு, கிரீடம் வச்சிருக்கு, உன்னை நம்பிதான் இந்த தேசம் காத்திருக்கு அப்படின்னு என்னை தட்டி உசுப்பேத்தி எழுப்பி என்னை ஓட வச்சு நான் போய் அடைய வேண்டிய லக்கு அடைய பண்றாரு. பேர் அவருக்கு பேர் கோச்சர். பாருங்க, கிரீக் வேர்டு பேராக்லியோட்டோஸ். சொல்லுங்க, வருதோ வரலையோ? பேராக்லியோட்டோஸ். பேராக்லியோட்டோஸ் அப்படின்னாலே பரிசுத்த ஆவியானவருக்கு பைபிள் கொடுக்கப்பட்ட பேர் பேராக்லியோட்டோஸ் தான். இந்த 2026 வருஷத்துல நீங்களும் நானும் நமக்கு முன்னாடி கர்த்தர் திறந்த வாசலை வச்சிருக்கிறார். நாம ஓட போறோம். மேடு வரும், நெருப்பு வரும், அக்கினி வரும். ஆனா எல்லாவற்றுக்கு மேல தட்டி எழுப்பக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் பக்கத்துல இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். தடுமாற்றங்கள் வரும், ஆனா தட்டி எழுப்பி அடைய வேண்டிய லக்கை, தேவ சித்தத்தை, தேவ நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ஆனா அதை நினைக்காத, யாரும் இல்ல நினைக்காத, நம்ம பட்சத்துல கர்த்தர் வரப்போகிறார். உன்னை என்னைய தட்டி எழுப்ப போகிறார். தடுமாற்றங்கள் எல்லாம் மாற போகிறது, அற்புதங்கள் நடக்க போகிறது, ஆச்சரியமான வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். மீண்டுமாய் அடைய வேண்டிய லக்க, அடைய வேண்டிய தரிசனத்தை, அடைய வேண்டிய திட்டத்தை, அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை, அடைய வேண்டிய மேன்மையை அடைவதற்காக நம்முடைய பட்சத்துல பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நிற்போம். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளை உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா.